நான் ஒரு அன்பீட்டபிள் ஆரேட்டர். எந்த மேடையிலையும் ஆங்கில் சம்பத்தை தோற்கக்கூடாது. அதற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிடுவேன். அதனுடைய விளைவுகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். கலைஞர் கார் அப்படி மேடை நோக்கி வருவோம். காருக்கு முன்னாடி நான் ஓடுறேன். மேடையில பட்டாரன்னு ஏறி மைக்கு முன்னாடி அஞ்சுக செல்வர் கலைஞர், ஆரூர் சோழர் கலைஞர், கள்ளக்குடி கொண்ட கலைஞர்னு கத்துன கூட்டம் அப்படி ஆரவாரம் செய்து அதில் நானே பேச ஆரம்பிச்சிருப்பேன். 9.5 மணி நேரம் பேசினேன். கலைஞர் 7:30 மணிக்கு தான் மேடைக்கு வந்தார். சிரிச்சுட்டே வந்தார். மேடைக்கு வந்தார். நான் தலைவரை பார்த்துட்டேன். எவ்வளவு நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்டாரு. நான் 9.5 மணி நேரம். சரி, நீ முடிச்சிரு அப்படின்னாரு. நான் பெரிய கடை திறக்க போகிறது, பெட்டி கடையை மூடுகிறேன் அப்படின்னு. கலைஞர் வந்தாரு. சம்பத்துக்கு வாழ்த்துக்கள், இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பூரா இருக்கிற திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் யார் இந்த சம்பத்துன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் ஜெயலலிதாவை முதல் சந்திக்கிற அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, 19 மாத காலம் வைகோ கொடாவில் கைதாகி சிறையில் இருக்கும் பொழுது நீங்க பேசுகிற பேச்சை டெய்லி கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன். என்ன ஃபயர் பிரான்ச், உங்க லாங்குவேஜ் ஸ்டைல், உங்க கம்பீரம், உங்க தமிழுக்கு அழகு எல்லாம் பார்த்து நான் ஏந்திருக்கேன் அப்படின்னா. நியூயார்க்கில் பேச அழைப்பு வந்திருக்கிறது, கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி அவங்க கையில் கொடுத்தேன். பார்த்துட்டு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. லெட்டரை பார்த்தேன், சம்பத் இப்படிதான் அழகா இருக்கும் அவங்க சொல்றது. லெட்டரை பார்த்த சம்பத், கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன், கட்டளை இடாட்டாலும் நீங்க போவீங்க ஐயா ரைட் அப்படின்னு கேட்டேன். மேடை பேச்சுக்கள் திராவிட இயக்கத்தில இருந்து வெளியேறி நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிட்டோம். சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலே காவி படிந்திருக்கிற பற்கள், கீழே இருக்கிற பட்டன் மேல இருக்கிற பட்டன் கீழே, அழுக்கு படிந்த வேட்டி, 4 அடி உயரம், ஒளி கக்குகிற கண்கள், 4 அடி இமயம். அந்த அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். எங்க பேசுனது? ஒன்ன மாதிரி சந்தையில இல்ல, சதுக்கத்தில் அல்ல, திருமுனையில் அல்ல, நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் பேசி 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்ற பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்த உடனே, அண்ணா நானும் திராவிடன் தான், I am a Dravidian from Bihar என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு. ஏதாவது ஒரு மேடையில நம்ம ரொம்ப ஒரு வரம்பு மீறி பேசிட்டோம், இல்ல தேவையில்லாம பேசிட்டோம், அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல எனக்கு பிடித்த ஒரு விருப்பமான மனிதர் தான் நம்ம சந்திக்க இருக்கோம். சிறு வயதுல இருந்தே எனக்கு இவர் ரொம்ப அறிமுகம். எங்க அப்பா நிறைய அரசியல் கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க. அந்த கூட்டத்துல போகும்பொழுது அவங்க பார்த்து ரசித்த பல பேச்சாளர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது உண்டு. அப்படிதான் எனக்கு இந்த மனிதர் அறிமுகமானாரு. ஆனா சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு இவரை ரொம்ப காமெடியா, மீம் மெட்டீரியலா மாத்தி இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னும் நம்ம பார்த்து வியந்த ஒரு ஆளுமை, அவருடைய பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாகவும், அவருடைய தமிழ் உச்சரிப்பு, அவர் பேசக்கூடிய அந்த பாணி பயங்கர ரொம்ப சூப்பரா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், ரொம்ப செமையா இருக்கும் அது பார்க்கும்போது. அப்புறம் ஏன் இவர் எல்லாம் கிண்டல் பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட நேரில் பார்த்தா கேட்கணுன்றதுலாம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அவருடைய ஜேர்னி, அவர் பேசக்கூடிய அந்த விதம், அந்த மொழி நடை அண்ட் அவருடைய பாதை அப்படின்றது அரசியல் என்னவாக இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த பாட்காஸ்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, நம்மளுடைய இன்றைய கெஸ்ட் வேற யாரும் இல்லை, திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர் திரு நாஞ்ச சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் குறிப்பிட்ட மாதிரி எங்க அப்பா நிறைய வைகோவோட கூட்டத்துக்குலாம் போவாங்க. போயிட்டு அதுல உங்களை பத்தியும் பேசுவாங்க. அப்படி நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து உங்களோட பேச்செல்லாம் கேட்பேன். இப்போ மல்லை சத்யா வெளியே போகும்போது பேசுறதுதான் எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. மல்லை சத்யா கட்சியில இருந்து வெளியே போயிட்டு பேசுறத பார்த்தது எல்லாமே எனக்கு நீங்க போனப்ப பேசலாம் ஞாபகம் வந்தது. நீங்க பயங்கர கடுமையா வைகோ சாடி இருந்தீங்க, பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் ஜேர்னின்றது வேற ஒன்னா மாறி போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது.
முதல்ல உங்களுடைய அரசியல் பயணத்தை ஒரு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நேர்காணலுடைய நோக்கம். ஸோ நாஞ்சில் சம்பத்னு இந்த பேர்ல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய ஒரிஜினல் பேர் தானா அல்லது கட்சிக்கு வந்த அப்புறம் எல்லாம் பேர்லாம் மாத்துவாங்களா அந்த மாதிரி? இல்ல, என்னுடைய ஒரிஜினல் பேர் சம்பத். 1956 தீரர்கள் கோட்டம் திருச்சிராப்பள்ளியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாகாணத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திமுக முடிவெடுத்த அந்த மகத்தான மாநாட்டில் இந்திய அரசியலில் கொள்கை குழப்பங்கள் என்ற தலைப்பில் சொல்லின் செல்வர் ஈ.வே.கே. சம்பத் பேசிய பேச்சை கேட்டு எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனுக்கு சம்பத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சூட்டப்பட்ட பெயர் சம்பத். நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே எழுத ஆரம்பித்தேன். புது கவிதைகள் எல்லாம் எழுதுவேன், கட்டுரைகள் எழுதுவேன். அப்பொழுது ஒரு புனை பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது புத்தொளி சம்பத் என்று புனை பெயர் சூட்டிக் கொண்டேன். புத்தொளி சம்பத்தாகத்தான் 1986 சென்னைக்கு வருகிறேன். பேராசிரியர் ஆணாக பிறந்த தமிழன்னை, என்னை போல் 1000 பேரை உருவாக்கிய ஞான பண்ணை பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்ட பொன்னேரி பொதுக்கூட்டத்தில் அவருக்கு முன்னால் நான் பேசினேன். அதுதான் முதல் கூட்டமா? அதுக்கு முன்னாடி நிறைய முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த புத்தொளி என்பதை புத்துளின்னு போட்டிருந்தாங்க. பேராசிரியர் பார்த்துட்டு பேரை போட்டிருக்க பார்த்தியா, புத்தொளி புதிய ஒளிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடல. சென்னை வட்டாரத்துல இப்படிதான் இருப்பான், தமிழை சரியா உள்வாங்கிக்கிட மாட்டான். நீ நாஞ்சில் சம்பத்தினே வையேன், ஏன் உனக்கு அதில் தயக்கம்? சீர்காழி கோவிந்தராஜன், சிதம்பரம் நடராஜன் அப்படிங்கிற மாதிரி வைய. நாஞ்சிலார்னு இருக்கும்போது நான் எப்படி ஐயா வைக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் என்னை கூட்ட முடிச்சு உணவு சாப்பிட்டுட்டு என்னை சென்னைக்கு அழைத்து வந்தார் அவருக்கு கார்ல. நான் நாஞ்சிலார் இருக்கும்போது நான் ஒரு அத்துமீறல் ஆகாதா? நானே மனோரண்ட சொல்லிடுறேனே அப்படின்னாரு. சரி ஐயா சொல்லுங்கன்னு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு. நான் போனேன் நாஞ்சிலாரை பார்க்கறதுக்கு. புரசைவாக்கம் மூக்காத்தாள் தெருவில். இப்படி நேற்றுக்கு இப்படி நடந்துச்சு, நான் பேராசிரியர் இப்படி சொன்னார், நான் வச்சுக்கலாமா உங்கள் பேரை நாஞ்சில் அப்படின்னு நான் கடன் வாங்கிக்கிடலாமான்னு கேட்டேன். எனக்கு பிறகு மேடையை இட்டு நிரப்பக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கு, தாராளமா வச்சுக்கோ அப்படின்னு. எந்த வயசுல இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு? இது நடக்கும் பொழுது ஒரு 27 வயசு இருக்கும். தாராளமா வச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 1986 நவம்பர் 8, 9 கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வைக்கிறார். அந்த மாநாட்டில், அதே மாநாட்டில் நான் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்தேன். அப்பொழுது முரசொலியில விளம்பரம் நாஞ்சில் சம்பத்னு வந்துச்சு. 1986 நவம்பர் 9 சம்பத் வந்து நாஞ்சில் சம்பத் அப்பதான் மாறல. அப்பா வந்து ஈ.வே.கே. சம்பத்தினுடைய பேச்சை பாற்று வியந்து தனக்கு ஒரு மகன் பிறந்தாலும் அவனுக்கு சம்பத்னு பேர் வைப்பான் அப்படின்றத சொன்னாங்க. நீங்க அப்பா அவங்க பேச்செல்லாம் பார்த்துருக்காங்களா? பார்த்தது வியந்தது உண்டா? எங்க அப்பா ஒரு மளிகை கடை வியாபாரி. கடை, கர்மம், கடமை அதிலே தான் இருப்பார். ஆனால் ஒரு சுயமரியாதைக்காரரு. என் பேச்சு அவர் ஒரு நாள் கூட கேட்க வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. 2011 திருநெல்வேலி மதிமுக மாநாட்டு தலைமை நான். அன்னைக்கு அப்பா திருநெல்வேலிக்கு
அப்பாவையே கூட அழைச்சிட்டு இருந்தேன். அப்பாவையும் என்னுடைய மகள் மதிவதினியையும் அழைச்சிட்டு வந்தேன். அன்னைக்குதான் எங்க அப்பா என் பேச்சை கேட்கிறார். கேட்டுட்டு அழுதுட்டார். உட்கார்ந்த இடத்துல இருந்தே அழுதுட்டார். ஏன்னா என் பேச்சு அப்படி அமைச்சது. இன்னைக்கு கூட நீங்க கேட்கலாம் அந்த பேச்சு. மதிமுகவில் இயங்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளானது அந்த மேடை பேச்சு. ஏன்னா நான் பேசி முடித்த உடனே ஒரு 300 கார் மாநாட்டு பந்திலிருந்து வெளியேறிடுச்சு. இன்னும் வைகோ பேசல. அவர் பேசும் முன்னாடி வெளியேறிடுச்சு. அந்த ஆத்திரம், அந்த வன்மம், அந்த கோபம், அவரு இனிமேல் இவனை வச்சிருக்க கூடாதுன்னு முடிவெடுப்பதற்கான ஒரு முக்கியமான மாநாடு அந்த மாநாடு. அதுலதான் எங்க அப்பா கேட்டாரு. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அழுதார். ஏன்னா எனக்கு கிடைச்ச அப்ளாஸ், ஆரவாரம் எல்லாம் கேட்டு அழுதாரு. நான் அப்பாட்ட ஒன்றும் கேட்கல. நான் அப்பாவுக்கு எதிரில் நின்று அவரு சாகிறது வரைக்கும் நான் பேசினதில்லை. மரியாதை பேசினதில்லை. அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, பிரமாதமா பேசலாம் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. எங்க அண்ணிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி, நல்லா பேசுறானே, நான் நினைச்சது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறேன். உங்களுக்கு பேச்சின் மீது ஆர்வம் எப்போ இருந்து வந்தது? ஆக்சுவலா அப்பா நினைக்கிறாங்க அது ஓகே, உங்களுக்கு பேசுறது, மேடை பேச்சின் மீது அந்த காலகட்டமே அப்படிதான் இருந்ததா? நிறைய பேச்சாளர்கள் உருவான ஒரு காலகட்டம் அப்படி உங்களை? இல்ல, நான் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுதே தயாராயிட்டேன். நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என்னுடைய வகுப்பாசிரியை பேர் எமிலி. நான் ரொம்ப இந்த ஆங்கிலத்துல கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி துருதுருன்னு கலரா குண்டா இருப்பேன். குண்டா இருப்பேன். டேய், சுதந்திர தினம் வருது, ஒன்னு அதுல பேச விடலான்னு நினைக்கிறேன், எழுதி தந்தா பேசிடுய, படிச்சிருவிய அப்படின்னு கேட்டாங்க. படிச்சிடுறேனே அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் தான் என்ன மேடை ஏத்துறாங்க. ஜவஹர்லால் நேருவினுடைய முதல் சுதந்திர தின பேருரை அதை அப்படியே எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் ஒரே நாள்ல படிச்சு அடுத்த நாள் ஒப்பிச்சுட்டேன். பரவாயில்லையே, பெரிய இன்டலெக்சுவலா வந்துருவியே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா வசதி உள்ளவரா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பொருள் புரியல. எனக்கு புரியல டீச்சர் அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, அந்த நேரு இந்தியாவினுடைய பிரதமர், அவரு ஷெர்வானி உடை அணிவாரு, அந்த உடை வாங்கி தருவாரா, அதுக்கு காசு இருக்குமா உங்க அப்பாட்ட அப்படின்னு கேட்டேன். நான் அப்பாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு. அப்பாட்ட கேட்டேன், இப்படி கேட்டாங்க டீச்சர்னு. வாங்கலாமே, எங்க கிடைக்கும்னு சொல்லு, வாங்கிடுவோம் அப்படின்னாரு. நாகர்கோவில்ல கிடைக்கல. ஒரு திருவனந்தபுரத்துக்கு ஆளை விட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஷெர்வானி உடை அணிந்து தலையில கேப் வச்சு நெஞ்சில ரோஜா வச்சு, உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது இந்தியா சுதந்திரத்தில் கண்விழித்து கொண்டதுங்கிற பேச்சை பேசி முடிச்சு, அப்படி கைத்தட்டல், கடலும் திட்டலும் தோற்க கைதட்டல், 6 வாரத்துல நான் என்ன மறந்து, ஐயோ நல்லா இருக்க, தொடர்ந்து பேசணும்னு முடிவு பண்ணி, அதுக்கு பிறகு கமலம்னு ஒரு டீச்சர், அவங்க என்ன இந்த பயிற்சி கொடுத்தாங்க. பிறகு ஹை ஸ்கூலுக்கு வருகிற பொழுது மேரி அல்பீனா அப்படின்னு ஒரு டீச்சர், அவங்க எல்லாம் என்ன தயார் பண்ணாங்க. பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது கூட்டுறவு பேச்சு போட்டியும் மாவட்டத்தில் நடக்கும். கூட்டுறவு வார விழான்னு நடப்பாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் என் பேப்பர் பேரில் தந்தியில் வந்துச்சு. அப்பா, ஒரு உலக அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரத்தில் பேச்சு போட்டி வைப்பாங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் பேச்சு போட்டி வைப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க பேச்சு போட்டி நடந்தாலும் புனித மரிய கொரட்டி பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் கலந்து கொள்வான். அது நான் சம்பத்து. எல்லாத்திலையும் முதல் பரிசு வாங்கிட்டு இருந்தேன். கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது நாடு தழுவிய பேச்சு போட்டியில 40க்கும் மேற்பட்ட பரிசுகள் வாங்கியிருக்கேன். உங்களை ஈர்த்த பேச்சாளர் யாரு?
திராவிட இயக்க சொற்பொழிவாளர்னா திருச்சி செல்வேந்தர். அதுக்கு பிறகுதான் அண்ணன் வைகோ. இலக்கிய சொற்பொழிவாளர்னா இளம்பரை மணிமாறன். ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது நாகர்கோவில் வடிவீஸ்வரம் தங்கத்தாம்பாள் அறக்கட்டளை சார்பில் 10 நாள் அபிராமி அந்தாதியை பற்றி கீவா ஜெகநாதன் பேசினார். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் டாக்டர் உவேசாவினுடைய தலைமாணாக்கர். அவருக்கு பேச்சை அப்படி உட்கார்ந்து கேட்டேன். ஒரு கடவுள் இல்லை, நாத்திகம் அந்த கொள்கை சார்ந்து வளர்ந்தனா அவருக்கு பேச்சை கேட்டு வியந்துட்டேன். எப்பா இப்படியும் பேச முடியுமா? 10 நாள் பேசினார். கேட்டேன், 10 நாளும் கேட்டேன். அதுக்கு பிறகு நான் கல்லூரியில படிக்கும் பொழுது எனக்கு ஞானச்சிறுவன் விருது தந்தார் வாரியார் சுவாமிகள். அது வரைக்கும் நான் சமய இலக்கியங்கள் படிச்சதே இல்லை. அதுக்கப்புறம் சமய இலக்கியங்கள்ல ஈடுபாடு வருது. அதற்கு பிறகு கோடை காலத்துல தென்காசி திருவள்ளுவர் கழகத்துல 10 நாள் திருக்குறளுக்கு விழா எடுப்பாங்க. எங்க சித்தப்பா தென்காசி ஒன்றிய அலுவலகத்துல அரசு பணியாளர். அந்த விழா நடக்கிற தலைநாள் எங்க ஊருக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போயிடுவார். போய் என்ன முன்னாடி உட்கார வச்சிருவார். நான் அந்த பேச்சை கேட்டேன். அங்கதான் மாப்போசிய பேச்சை கேட்கிறேன். அங்கத்தான் தவத்திரு குண்டக்குடியடிகளார் பேச்சை கேட்கிறேன். அங்கத்தான் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் கம்பன் கழகத்தை சென்னையில நிறுவிய பெருமகன் அவருடைய பேச்சை கேட்கிறேன். அங்கதான் ஆவா ராசகோபாலன், பேராசிரியர் சத்யசீலன், டாக்டர் அறிவொளி, என்னை மிகவும் பாதித்த பேராசிரியை இளம்பரை மணிமாறன், சரஸ்வதி ராமநாதன், செங்கோட்டை ஜனார்த்தனம், எட்டைவரம் துரைராஜ், பெரும்புலவர் பா நமசிவாயம், கோப்பா தாமரை, அண்ணன் சுகி சிவம், எல்லாருக்கும் பேச்சையும் அந்த 10 நாள்லையும் கேட்பேன் வருஷந்தோறும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டு காலம் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துல மாணவர் பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கினேன். இந்த பேச்செல்லாம் கேட்ட பிறகு இவர்களை மாதிரி இவர்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்பமே முடிவெடுத்துட்டேன். என்ன வேலைக்கு இங்க போனலன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன், கேட்கக்கூடாது, இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அவர்களுக்கு ஈடாக என்பதை விட அவர்களையும் தாண்டிய உயரத்துல நான் சம்பத்து வந்துட்டேன். அதுக்கு நீங்க போட்ட உழைப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசும்போது உங்களுக்கு அந்த 3ஆவதுல படிச்ச டீச்சர் பேர்ல இருந்து எல்லா பேரையும் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? எனக்கு அதுதான் இவ்வளவு நேரம் நான் தொடக்கத்துல இருந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே அந்த என்னுடைய குருநாதராக நான் ஒரு குருநாதராக அந்த அம்மாவை மதிச்சேன். அப்புறம் அவங்கள கௌரவிக்கல, நான் அவங்களுக்கு நன்றியே சொல்லலை. அவங்க காலம் ஆயிட்டாங்க. ஆனா இப்பவும் அவங்க என் கண்ணில் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கதான் என்ன முதல்ல மேடை ஏத்துறாங்கல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எந்த பேரை சொல்றதுலயுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடுமாற்றமோ எதுவுமே இல்லை. எல்லா பேரும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பா மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஆனா இன்டர்வியூ கூட நான் உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன்லாம் சொல்ல, நீங்க பேசலாம் அப்படின்னு தான் சொன்னேன். எப்படி உங்களுக்கு இந்த நினைவு சக்தி எப்படி இருக்கு? இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு நீங்க போட்ட உழைப்பு அப்படின்றது என்னன்னு கேட்கலாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நினைவாற்றலுக்கு காரணம் திருக்குறள். ஒரு 5 திருக்குறள் தான் வச்சிருந்தாங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. 5 திருக்குறளை படிச்சுட்டேன். அந்த அந்த முதல் பேச்சு பேசினால அன்னைக்கு டாக்டர் மூவாவுக்கு திருக்குறள் தெளிவுரை புத்தகம் பரிசா கிடைச்சு. அதுக்கப்புறம் திருக்குறளை அந்த 5 குறளை படிச்ச அந்த அதே துணியில எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா ஆத்துக்கு குளிக்க போவாங்க சாயங்காலம். அங்க 9 பேர் நாங்க.
அம்மா அப்பா நாங்க 9 பேர் எல்லாருக்கும் துணியை எடுத்து அம்மா கொண்டு போய் ஆத்துல அடிச்சு துவைச்சி 2 தோளுலையும் போட்டுட்டு சாயங்காலம் அவங்க வரும் பொழுது அது பார்க்கவே ஐஸ்வர்யமா இருக்கும். வந்து கொடியில எல்லாத்தையும் துணியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த அம்மா வந்து அந்த ஆத்து குளிக்க போற இடத்துல அவங்க தோழிகள்கிட்ட என் மோனுக்கு 300 குறள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருக்குறள் 300 குறள் தெரியும் பிள்ளைக்கு அப்படின்னாங்க. 300 குறள் தெரியுமா அவன மோனுக்கு அப்படின்னு கேட்டாங்க எங்க ஊர் மொழியில. ஆமா, இப்படி அம்மா சொல்லிட்டாங்களேன்னு 300 குறள் 300 குறளை படிக்க ஆரம்பிச்சுட்டேன். 300 குறள் அப்பவுமே படிச்சுட்டேன். படிச்சு ஒப்புவிக்கிச்சுட்டேன். தெரியுமால உனக்கு அப்படின்னு எங்க அப்பா கேட்பாரு. அவரு கையில சாட்டை எடுத்து வச்சுட்டு 300 குறளை ஒப்புவிக்க பார்ப்போம். பாப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி 300 குறளை ஒப்புவிச்சேன். அப்பதான் அப்பாவுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைச்சு. அதுக்கப்புறம் எல்லா குறளையும் படிச்சுட்டேன். அந்த குறளை படிச்சு நினைவுல நின்றதுதான் என்னுடைய நினைவாற்றலுக்கு காரணம்னு நான் இன்னும் நினைக்கிறேன். அதைத்தான் பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு நான் சொல்லுகிற செய்தி, அந்த பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இதை சொல்லிக் கொடுக்கும். திமுக நீங்க இணைந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருந்தது? திமுக உங்களுடைய பயணம் அப்படின்றது என்ன? கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுதே திமுகவில இணைந்துட்டு நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் அண்ணன் வைகோ அங்க பேச வந்தார். நான் பயின்ற கல்லூரியில, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி. அப்பொழுது திமுக மாணவர் அணியை தொடங்குறதுக்கு படிவம் தந்தார். அப்பவுமே நான் மாணவர்களை சேர்த்துட்டு திமுகவில் மாணவர் திமுக தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவர் பேரவை அமைப்பாளர்னு நானே ஒரு டெசிக்னேஷனை போட்டுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சேன். எல்லா வெள்ளிக்கிழமையும் நாகர்கோவில் நகரத்துல பொதுக்கூட்டம் நடக்கும். அது ஒரு வசந்த காலம் திமுகவில். எல்லா திங்கள் கிழமையும் திங்கள் நகர்ன்னு சொல்லுவாங்க, மண்டே மார்க்கெட், திங்கள் சந்தையில கூட்டம் நடக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வருகிற சொற்பொழிவாளர் 2 நாள் தங்கி இருந்துட்டு திங்கள் நகர்லையும் பேசிட்டு தான் ஊருக்கு கிளம்புவாங்க. நீங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி? இல்ல கட்சி கட்சிகள் பண்ணுவாங்க. நான் கல்லூரி மாணவன் இல்ல, அவங்க பேசுவாங்க. அப்பதான் நன்னீலம் நடராஜன் வெற்றி கொண்டான் புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டி வியப்பை ஏற்படுத்துகிற விடுதலை விரும்பி நையாண்டி நக்கலாக கொள்கையை அழுத்தமாக சொல்லுகிற என்னை மிகவும் பாதித்த திருச்சி செல்வேந்திரன், அண்ணன் வைகோ, துரைமுருகன், கா சுப்பு, ரஹ்மான் கான், கடையநல்லூர் கோடையடி திராவிடமணி, புளியங்குடி பழனிசாமின்னு திமுக சொற்பொழியாளர் பட்டியல் அப்படி இருக்கும். எல்லாரும் வந்து பேசுவேன். எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் ஏதாவது ஒரு தெருவில் கூட்டம் நடக்கும். உட்கார்ந்து முன்னாடி ஸ்கூல் காலேஜ் புக்கெல்லாம் மடியில் வச்சுட்டு பேச்சை கேட்டுட்டு இருந்துட்டு இரவு பேருந்து அழகிய மண்டபம் வரைக்கும் தான் இருக்கும். நாகர்கோவிலேருந்து அழகிய மண்டபம். ஏன்னா கூட்ட முடிய 1 மணி ஆயிடும். அப்போ திருவனந்துக்கு போற பேருந்தில் அழகிய மண்டபத்துல போய் இறங்கி அழகிய மண்டபத்தில இருந்து 6 கிலோமீட்டர் என் வீடு நடந்து போவேன். வீடு போய் சேரும் பொழுது மணி 4 ஆகும். காலையில எழுந்திருக்க முடியாது, அட்டிச்சு தான் எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவேன். அது ஒரு காலம். எந்த காலகட்டம் சார் இது? 1975, 76, 77 காலகட்டம். கலைஞர் கூட உங்களுக்கு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? அதான் நாகர்கோவில்ல ஒரு கூட்டம். அந்த திமுக மேடையில அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்தி பேசுவான்னு ஒரு இது வந்துச்சு. பேச்சாளராக புத்தொழி சம்பத்துன்னு வந்துச்சு. அந்த தலைமையிலேருந்து வர்ற பேச்சாளர்கள் பேசும் முன்னாடி என்ன ஒரு 5 மினிட், ஒரு 5 மினிட் பேசுடா அப்படிம்பாங்க. பேசினேன். என் பேச்சுக்கு எல்லாரும் என்ன கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சு. வடசேரி வந்தியாதித்தன் புது தெருவில் பேராசிரியர் பேசுறார். எம்ஜிஆர் முதலமைச்சர். பேராசிரியருக்கு முன்னாடி பேசுறேன். நீ அடக்குமுறையை ஏவி விடுகிறாய்,
அடக்குமுறை ஏவி விட்டு திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்று கருதுகிறாய். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்வேன், எத்தனை அடக்குமுறை அம்புகள் பாய்ந்தாலும் திமுக அதை எதிர்கொள்ளும். எங்களிடம் இருக்கிற அம்புகள் கூர்மழுங்கி போனது, ஒடிந்து போன ஈட்டிகள். ஏன்னா உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் பூஜை அறையில வைக்கப்பட்டிருக்கிற சாமி மாதிரி இருக்கு. அதுக்கு எண்ணெய் பூசி மாலை போட்டு அரிசியா அலங்கரிச்சு வச்சிருக்க. எந்த களமும் காணாத ஆயுதங்கள் உன்னுடைய ஆயுதங்கள். எங்கள் ஆயுதங்கள் எல்லா களங்களும் கண்டது என்று ஒரு ஔவையாருக்கு சங்கப்பாட்டு சொல்லி அந்த பேச்சை முடிச்சேன். பேராசிரியர் கைதட்டி அவருடைய கன்னத்துல கிள்ளி, அற்புதம், அபாரம், இந்த இலக்கிய மேற்கோள் காட்டி பேசுறவங்க இப்ப கிடையாது, நீ பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாரு. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டின்னு வரும் அந்த சங்கப்பாட்டு. அதுல அவர் பாராட்டினது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். வடசேரி வஞ்சாயத்தம்பூர் தெருவில் பேசினேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கவனத்தையும் கவர்ந்துட்டேன். குமரி மாவட்ட திமுகவில் எல்லா கவனத்தையும் கவர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனையில கலைஞர் பேச வர்றாரு ஆகரோவில். அந்த மேடையில் நம்மளை பேச விட மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு, பேசவே விட மாட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு அண்ணன் வைகோ வந்திருந்தாரு, சிறுகதை மன்னர் அமைப்பு செயலர் தென்னரசு வந்திருந்தாரு, கலைஞர். அந்த கலைஞருக்கு கார் அப்படி மேடை நோக்கி வருமா, காருக்கு முன்னாடி நான் ஓடுறேன், மேடையில பட்டாரன்னு ஏறினேன். ஏறி மைக்கு முன்னாடி அஞ்சுக செல்வர் கலைஞர், ஆரூர் சோழர் கலைஞர், கள்ளக்குடி கொண்ட கலைஞர்னு கத்துன. கூட்டம் அப்படி ஆரவாரம் செய்து அதில் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். கூட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் மாவட்ட செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் ரத்தனராஜ் அவர்களே, தென்பாண்டி சிங்கமண்ணன் வைகோ அவர்களேன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். கோட்டார் இந்த இடம், கூட்டம் நடந்த இடம், காட்டாறு போல் கோட்டாரில் குடியிருக்கும் மானம் உள்ள தமிழர்களே வணக்கம். இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு சிலுவைப்பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள தலைவர் கலைஞர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேச ஆரம்பிச்சேன். மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள் புற எரிச்சலாகி இவனை யாரு பேச விட்டா, இவனா பேசுறான்னு சொல்லி என் வேட்டியை பிடிச்சி இழுத்தாங்க. நிப்பாட்ட சொல்லி கலைஞர் தான் சொன்னார், பேசட்டைய அப்படின்னார். அதுக்கப்புறம் பேசுறேன். நான் சொன்னேன், இந்த பிரச்சனையில எங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் உன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நாங்கள் அடிபணிந்திருப்போம்னு மட்டும் எதிர்பார்க்காத, எங்களுக்கான விடியலை நாங்களே தேடிக்கொள்ளுகிற காலம் வரும்னு நான் பேசினேன். பேசினதுக்கு பிறகு தலைவர் கலைஞர் வந்து, நான் தனிநாடு கேட்க மாட்டேன், கேட்கிற இடத்தில் நான் இல்லை, ஆனால் எனக்கு முன்னால் இங்கே ஒரு தம்பி சம்பத்து பேசினானே, அவனை போன்றவர்கள் நாளைக்கு கேட்டால் அதை தடுக்கிற சக்தி எனக்கு இல்லைன்னு பேசினார். இந்த பேச்சு முரசொலியில அடுத்த நாள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பூரா இருக்கிற திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் யார் இந்த சம்பத்துன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ல தான் 1986 நான் சென்னைக்கு வர்றேன். கூட்டம் அன்னைக்கு பரிதி இளவழுதிக்க ரூம்ல போய் அவரை பார்க்கிறேன். பார்த்துட்டு இன்னைக்கு கூட்டம் இருக்கு வர்றியாடா அப்படின்னு கேட்டுட்டு, இப்ப கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஆயிட்டீங்களா? இல்ல, ஆவல்ல. அங்க போய் சவுகாரப்பேட்டையில சேலம் அருள்மொழி திக பிரச்சார செயலாளர் பரிதி இளவழுதியும் கூட்டத்தில் நாரூர்லேருந்து வந்திருக்கான், நல்லா பேசுவான், கொஞ்சம் பேசடாயா அப்படின்னு வட்டச்சேரிட்ட சொல்லி என்னை பேச விட்டாங்க. நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு போட்டுட்டு பேசுறேன். என் பேச்சு எல்லாருக்கும் ஈர்த்தது. அன்னைக்கு பரிதி இளவழுதி பேச்சு, அருள்மொழி பேச்சு கூட கொஞ்சம் டல் அடிச்சிடுச்சு நான் பேசுனதுல. அதுக்கு அப்போது அந்த கூட்டத்தில இருந்தே மயிலாப்பூர் பகுதி செயலாளர் காசிசாமி, நான் 18ஆம் தேதி துரைமுருகன் தேதி வாங்கியிருக்கேன், நீ வந்துடுறியா, அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிடுறியா? சரி அண்ணா வாரேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு மறைந்து போன சைதாப்பேட்டை எம்எல்ஏ ஸ்ரீதர், கோட்டூர்புரத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்கேன், நீ வந்துடுறியா அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு கிட்டு, சைதை கிட்டு, ஆமா, அவரு ஒரு நீ எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கூட்டம் போட்டார். சேப்பாக்கம் ஜெகதீசன் பகுதி செயலாளர், அவர் ஒரு கூட்டத்துக்கு போட்டார். இப்படி சென்னையில எங்க பார்த்தாலும் புத்துளி சம்பத்துன்னு பேரு. அப்பதான் கலைஞர்
இவன் யார் இந்த நாரூல் சம்பத்தா? அவன் தானா? என்ன என்ன ஒன்றும் தெரியலையே, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே பேச்ச, எங்க இருக்கான் அப்படின்னு அமைப்பு செயலர் நீல நாராயணன் அவர்கிட்ட கேட்டார். அவருக்கு பரிதி இளவழுதிக்கு தொடர்பு கொண்டு உங்க ரூம்லயே இருக்கான், அந்த பயலை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கலைஞரை சந்திக்க அன்பகத்துக்கு போனேன். அதனால நீதானா, ஒன்னும் 1 வருஷமா காணலன்னாங்க. சரி, எல்லா இடமும் பேச்சு நல்லா இருக்குன்னாங்க. எதுக்கு வந்திருக்கேன்? ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேட வந்திருக்கேன். வேலை எதுக்கு? பேசிய நல்ல பெரிய பணக்காரனா இருக்கலாமே அப்படின்னாரு. இந்த டைம்ல உங்களுக்கு பேச்சு போட்டியில பரிசு கொடுக்கறது வேற, இப்ப கட்சியில சேர்ந்த அப்புறம் பேசுறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கை செலவுக்கு? முதல் கூட்டத்துக்கு, அந்த சவுகார்பேட்டை கூட்டத்துக்கு 50 ரூபா தந்தாங்க. சேப்பாக்க ரகுமான் கான் அண்ணனோட பேசின கூட்டத்துக்கு 10 ரூபா தந்தாங்க. 50 ரூபா. உங்களுக்கு பணம் வந்தா அப்ப பெருசா பண்ணலாம். மேடை பேச்சு பணமும் வேணும், கையில செலவுக்கு ரூபா இல்லையா, சாப்பிடவே ரூபா இல்ல. அதை வாங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு சூட்கேஸ் வாங்கி துணி வாங்கி பேச்சாளராக தயார். அப்ப கலைஞர் சொன்னாரு, பேசிய பிரமாதமா வாழலாம், கொண்ட நல்ல நடை இருக்கு, அது என்ன எல்லாருக்கும் தெரியாது இல்ல அப்படின்னு சொன்னான். அந்த தான் என் கோவை இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் என்ன பேச விட்டார். அதுலதான் நாடு முழுக்க அறிமுகம். எத்தனை ஆண்டுகள் திமுக உங்களுடைய பயணம் இருந்தது? அந்த காலகட்டத்துல உங்களுடைய பழக்கம் கலைஞர் கூட, கட்சி தோழர்கள் கூட இருந்ததெல்லாம்? 1984 குமரி மாவட்ட திமுகவில் ரத்தமும் சதையுமா இணைஞ்சிட்டேன். ஒரு 300 கூட்டம் அங்க குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருப்பேன். குமரி மாவட்ட திமுக வரலாறுன்னு தோப்பூர் சுப்பிரமணியம் அரசு வழக்கறிஞராக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதுல எனக்கு 2 பக்கம் ஒதுக்கியிருக்காரு. அதிக கூட்டம் பேசணும். மலையாளம் கலந்த பகுதி இருக்கு குமரி மாவட்டத்தில். ஒரு பகுதி புலவங்கோடு, அருமனை, மஞ்ஞாலுமோடு, பழுகலு, மேல்புறம், அதெல்லாம் மலையாளம் பேசுறவங்க. அங்கேயும் போய் பேசினான். அப்படி அவர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு 1984 இருந்து 1993 அக்டோபர் 3 வரைக்கும் திமுகவில் ஒரு ஸ்டார் வேல்யூ ஆரேட்டர் மாதிரி நான் சுடர் விட்டேன். அண்ணாவினுடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? இல்ல, அண்ணாவை பார்த்ததும் இல்ல. கலைஞர் பத்தி நீங்க பேசும்பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு எப்பயுமே சுட்டி காட்டுவீங்க, அந்த இரவு முழுக்க பேசினது. அந்த நிகழ்வை கொஞ்சம் சொல்ல முடியுமா? விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, அதுல அருப்புக்கோட்டை தொகுதி வேட்பாளர் தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசு அவங்க அப்பா, தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு அப்பா. நல்ல பண்பாளர், சிரிச்சிருப்பாரு. என்ன மேடை பேச்சுல நீ ஒரு டெண்டுல்கர் டாம்பார். கலைஞர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 89 வர்றாரு. நாகர்கோவில், அடுத்தது திருநெல்வேலி, அடுத்தது கோவில்பட்டி, அடுத்தது சாத்தூர், அடுத்தது சிவகாசி, சிவகாசிக்கு அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்து விருதுநகர், விருதுநகர் அடுத்து அருப்புக்கோட்டை. இவ்வளவு ஊர்ல பேசுறார் ஒரே நாள். நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லா கூட்டத்திலையும் பேசணும்டா, வாய்ப்பு தரமாட்டாங்க, நம்ம முன்னாடி போய் ஏறி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அறிவாலயத்தில் இந்த தலைமையிலேருந்து சொல்லிவிட்டாங்க அப்படின்னு போய் சொன்னேன். அப்படியா, இப்போ பேசு அப்படின்னு எல்லா கூட்டத்திலையும் பேசி அந்த காரியாப்பட்டி மேடைக்கு போகும் பொழுது மணி 10. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு பாட்டு எழுதின கலைமாமணி முத்துக்கூத்தனுடைய பொம்மலாட்டு நிகழ்ச்சி நடந்துட்டு நான் காரியாப்பட்டி மேடைக்கு போகும்போது ஒரு 10 மணிக்கு முடிச்சிட்டார். நான் போய் இறங்குறேன். தங்கபாண்டியன் வணக்கம் வச்சு, அப்பா அப்போ அவர் கலைமாமணி அவர் முத்துக்கூத்தன் நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, யாரை பேச விடுறதுன்னு ஒரே கவலையில இருந்தேன்டா. ஆபத்து சகாயனா வந்துட்டுடா, பேசு, எவ்வளவு நேரம் பேசு, தலைவர் வர்றது வரைக்கும் நீ தான் பேசணும், விட்டு விழாவாரியா பேசு அப்படின்னாரு. 10 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 7:30 மணிக்கு முடிச்சேன். என்ன பேசுறது அவ்வளோ நேரம்? 10 மணில இருந்து. அதுதான் சொல்றேன், என்னுடைய வாசிக்கிற அந்த தளம் இருக்கே, நான் அவ்வளவு வாசிச்சிருக்கேன். 9:30 மணி நேரம் பேசினேன். கலைஞர் 7:30 மணிக்கு தான் மேடைக்கு வந்தார்.
சிரிச்சிட்டே வந்தார். மேடைக்கு வந்தார். நான் தலைவரை பார்த்துட்டேன். எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்டார். நான் 9.5 மணி நேரம். சரி நீ முடிச்சிரு அப்படின்னாரு. நான் பெரிய கடை திறக்க போகிறது, பெட்டி கடையை மூடுகிறேன் அப்படின்னு. கலைஞர் வந்தாரு. 9.5 மணி நேரம் பேசுவது என்பது யாராலும் முடியாத காரியம். சைக்கிள் மிதிக்கலாம், சர்க்கஸில் வித்தை கட்டலாம், மாயாஜாலம் செய்யலாம், புராண இதிகாசங்களை பேசிவிடலாம். ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் 9.5 மணி நேரம் பேசுவது என்பது கடினம். இந்த கடினமான காரியத்தை இந்த சின்ன வயதில் சம்பத்து செய்திருக்கிறார். சம்பத்துக்கு வாழ்த்துக்கள். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். கலைஞர் பேசல. ஆமா. அடுத்த நாள் அன்னைக்கே எல்லா மாலை பத்திரிகையில வந்துச்சு. அடுத்த நாள் எல்லா தமிழ் இதழ்லையும் செய்தித்தாள்ல வந்துச்சு. அந்த தகுதியை வச்சுதான் நான் தலைவர் கலைஞர்கிட்ட என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து நடத்தி தரணும் அப்படின்னு கேட்க போனது அந்த தகுதியை வச்சு. அந்த 9.5 மணி நேரம் வந்து மக்கள் தண்ணி குடிக்கல, சோடா குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. தண்ணி குடிக்கல, 9.5 மணி நேரம் இட்டை விடாது பேசிட்டே இருந்தேன். மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கு? அவங்கள மக்கள் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க, யாரும் எழுந்திருக்கல, பேசிட்டே இருந்தேன். பேசுறதே திரும்ப பேசுறது அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரிப்பீட்டே கிடையாது. எப்போதுமே ரிப்பீட் இருக்காது, ரிப்பீட்டே இருக்காது. 9 மணி நேரமும் கேட்டாங்க. அப்படி ஒரு இந்த தமிழ்நாடு. அதை யாராவது முறியடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? முறியடிக்க விடல நான் இது வரைக்கும். இனி அப்படி ஒரு ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். ரைட் சார். திமுக நடந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணிருக்கா ஒருவேளை நம்ம திமுக விட்டு போகாமே இருந்திருக்கலாம்? அப்படி தோணுது. ஏன்னா நான் பர்த்தே திமுக இல்ல. எங்க அண்ணன் பேர் கருணாநிதி, என் பேர் சம்பத்து, என் தம்பி பேரு ஸ்டாலின். இப்படி எல்லாம் பேர் வச்ச குடும்பம் இல்ல. ஒரு மேடையிலே வருத்தப்பட்டிருந்தீங்களா? கொஞ்சம் நாம் தமிழர்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தம். நிறைய பேர் என்ன டேமேஜ் பண்ணியிருக்காங்க, இழிவுபடுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நான் பயணிச்சுட்டே இருக்கேன். திமுக நடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப யோசிச்சு? அது ஒரு வசந்த காலம். ஒரு தலைவருக்கும் தொண்டருக்குமான உறவு, இல்ல கட்சி தோழர்களுடைய உறவுன்றதெல்லாம் இல்ல. ஏன்டா எல்லாரும் நெருக்கமா அன்பா இருந்தாங்க. செல்ல பிள்ளை மாதிரி என்ன கவனிச்சுதான். அப்போது ஸ்டாலின் அவர்கள் கூட உங்களுக்கு தொடர்பு? ஆமா, ஸ்டாலின் தான் பேசுவார். அவருக்கு முன்னாடி நான் பேசிட்டு போவேன். திமுக இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட போது உங்களுடைய மனநிலை அப்படின்றது என்னவாக இருந்தது? இல்ல அது வந்து ஏன்னா நான் மேடைக்கு வந்ததே திமுகவில் பேசணுங்கிறதுக்காக இல்ல, ஈழத்து சொந்தங்களுக்காக பேசத்தான் மேடைக்கு வந்தேன். கோட்டு புலிக்குலம் வாழ குகை உண்டு, குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சில் எலிக்கோர் குழி உண்டு, கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழனுக்கு நாடுண்டா இல்லை. அந்த நாடு பெற்று தர வந்திருக்கிற நாயகன்தான் தம்பி பிரபாகர் அப்படின்னு தமிழ் ஈழத்தை ஆதரிச்சு பேசத்தான் நான் மேடைக்கு வந்தேன். அன்னைக்கு திமுக தான் அந்த கடமையை தமிழ்நாட்டில் செய்தது. அப்படி வந்து அப்படியே திமுகவில் அப்படியே ஆயிட்டேன். ஈழத்துக்கு போயிருக்கீங்களா நீங்க? ஈழத்துக்கு போகணும்னு நான் தயாராயிட்டேன். விடுதலை புலிகள் என் பேரை தயாளன்னு கூட மாத்திட்டாங்க. பேபி சுப்பிரமணியம் தம்பிக்கு உதவியாளர் மாதிரி தமிழ்நாட்டில் இயங்கினவர் நம்ம அழைச்சிட்டு போறேன்டான்னு சொன்னார். போகல. நான் தலைவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லை, பேசுனது இல்லை. வைகோ உங்களை ஆட்கொண்டது அப்படின்றது எப்படி? பேச்சாலதான். நல்ல அவருடைய பேச்சை கேட்டு நான் இந்த கவர்ந்தேன் என்பதை விட காமுற்றேன். அப்படி பேசினார். முதல் பேச்சு வைகோ பேச்சு கல்லூரியில பேசும் பொழுதை விட ஆஃப்டர் எமர்ஜென்சி 77க்கு பிறகு நெருக்கடி நிலையில் நாம் என்ற தலைப்பில் பேசுறதுக்கு கலைஞர் நெல்லை பாப்புலர் திரையரங்குக்கு வர்றார். அப்போ கலைஞருக்கு முன்னாடி வைகோ அண்ணன் பேசினார். அப்போதான் அவரு மகாபாரதத்திலிருந்து சில மேற்கோளெல்லாம் காட்டி ஒரு மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்னு ரவீந்திரநாத் டாகூருக்கு ஆங்கில கவிதையை சொல்லி பேசி என்ன ரொம்ப ஈர்த்திடுச்சு. அதுலேருந்து வைகோவுக்கு பேச்சை கேட்க எவ்வளவு தூரம்னாலும் போவேன்.
பொன்னமராவதியில வைகோ பேசுறாருன்னா நாகர்கோவில்ல இருந்து புறப்பட்டு வருவேன். பொன்னமராவதி எங்க இருக்கு? புதுக்கோட்டை தாண்டி இருக்கு. பொன்னமராவதியில வைகோ பேச்சை கேட்டுட்டு லாரியில ஏறி திருச்சி வந்து திரும்ப நாகர்கோவிலுக்கு வந்துருவேன். அப்படி ஒரு பைத்தியம் நான். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியேற்றுவாங்க திமுகல இருந்து அப்படின்னும் பொழுது திமுகல நான் இருக்கணும், கலைஞர் பாரம்பரிய குடும்பம் இதெல்லாம் இருக்கு. வைகோவின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொல்ல சதி என்று தூரதர்ஷன்ல ஒரு சோபனா ரவி ஒரு செய்தி வாசிக்கிறாங்க. அப்போதுதான் வைகோவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கா, அரசியல்ல அவரை அப்புறப்படுத்த போறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு வந்தது. வைகோ பக்கம் நிப்போன்னு முடிவெடுத்தது, வேற ஒண்ணு. ஏன் திமுக விட்டு போகணுன்றது அப்படி யோசிக்கல நான். வைகோ அங்க வந்து ஒரு பலிகடா ஆக்கப்படுறா அல்லது ஆமா, வைகோவுக்காக நியாயங்கள் விக்டிம் வந்து வைகோ, அதனால ஆமா ஆமா அப்படின்னு. திமுக மேல ஒண்ணு எனக்கு கோபம். வைகோவை காயப்படுத்துறாங்க, கட்சி விட்டு நீக்க போறாங்களோ, வைகோவுக்கு பக்கம் நிப்ப வேணும் நின்ன. திமுக மேல உங்களுக்கு கோபம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு. அதற்கப்புறம் மதிமுகவில் நீங்க பயணம் செய்த நாட்கள், அதுல ரெண்டு கழகத்தையும் எதிர்த்து பேசணும், திமுக பேசணும், அதிமுக மட்டுமே பேசணும். அதான் அதனாலதான் கோவம் இல்லைன்றீங்களா? அப்படி எப்படி கடுமையா பேசுறீங்கன்னா கடுமை அல்ல. எனக்கு ஒரு நோக்கம் நம்பி எந்த மேடையிலும் நான் தோற்க கூடாதுன்றதுல உறுதியா இருப்பேன். எந்த மேடையிலையும் நாஞ்சில் சம்பத்தை தோற்க கூடாது. அதற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிடுவேன். அதனுடைய விளைவுகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு சம்பத்து பேச்சு பிரமாதம் அப்படின்னு சொல்லணும், அது கணக்கா பேசிடுவேன். இதுதான். வேற வன்மம் எல்லாம் கிடையாது எனக்கு. நான் ஜெயிக்கணும், எந்த மேடையிலையும் தோக்கக்கூடாது. இதுவரைக்கும் எந்த மேடையிலையும் தோற்றதில்லை. மதிமுக மேடைகள்ல நீங்க பேசுறது, வைகோ கூட கலந்து கொள்றது, அது குறித்து உங்களுடைய நினைவுகள் அப்படின்றது என்ன? அது எப்படி இருக்கும்? திமுகல ஒரு மாதிரி இருந்திருக்கும், மதிமுகல ஒரு மாதிரி இருந்திருக்கும், இல்ல அதே மாதிரிதான் இருந்ததா திமுக மதிமுக கிட்டத்தட்ட? எனக்கு இந்த கைதட்டல், ஆரவாரம் இதெல்லாம் அவர் அப்போதே ரசிக்கல வைகோ. ஓஹோ, ரொம்ப ஆபத்து போச்சு, ஆபத்தான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. யார்ட்டையும் சொல்லல, சொல்ல மாட்டேன். 1000 ரகசியங்கள் இன்னும் அறையில இருக்கு, மனுஷ கூட்டுல இருக்கு. அப்புறம் அவரு கலந்து கொள்கிற நிகழ்வுகளை நாகரிகமா தவிர்த்து கொள்வேன். இதெல்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ண காலகட்டத்துல இருந்து மதிமுக ஆரம்பிச்சு நான் 20 வருஷம் இருக்குமே சார், நீங்க 19 வருஷம் அப்படி தவிர்த்துருவேன். அப்படி தவிர்த்து அவர் பேசுகிற கூட்டங்களை பேச வேண்டிய நிலைமை வந்தாலும் 3 மினிட் 2 மினிட்ல முடிச்சிருவேன். மற்ற இடங்கள்ல உங்களுடைய சொற்பொழிவு அதெல்லாம் விட்டு விளையாடிடுவேன். ஒரு பரதநாட்டியமும் இருக்கும், கராத்தையும் இருக்கும், மயில் நடனமும் இருக்கும். நான் எல்லா சுவையோட கலந்து பேசுற பேச்சு தான் என் பேச்சு. அதுமாதிரி அவருக்கு முன்னாடி பேசுறது இல்லை. 3 நிமிடம் 2 நிமிடம் கட்சி கூட்டங்களே சொல்றீங்களா? கட்சி கூட்டங்களே முடிஞ்சு பேசிட்டு உட்கார்ந்து. ஒரு கலைஞருக்கு அடுத்த இடத்திற்கு வர இருக்காரு, அந்த அளவுக்கு திமுகல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவானவர். அவர் கட்சியில இருந்து வெளியே போன போது திமுக உடையிற நிலைமைக்கு போச்சு. மாவட்ட செயலாளர்கள், அவர் நாஞ்சில் சம்பத்தை பார்த்து பயப்படுறாரு, இன்செக்யூர் ஆகுறாருன்றதை எப்படி அனுமானம்ன்ற அளவுல இல்ல, அடுத்தவருடைய இருப்பை ஒத்துக்கொள்ளாத குணம் வைகோவுக்குள்ள 1000 புருஷவாக்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக இன்னுயிர் ஈந்தவர்கள், ஈட்டிய செல்வத்தை இழந்தவர்கள். இந்த கட்சிக்கு தொடங்குகிற காலகட்டத்தில் அலுவலகம் கிடையாது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற தன்னுடைய சொந்த வீட்டை கொடுத்தாரு அண்ணன் கலைப்பலித்தானம். இந்த கட்சியை தொடங்குவதற்கு ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது திருவேற்காடு கோவிந்தசாமின்னு ஒரு அண்ணனுக்கு வீட்டுல தான் பேசணும். அவர் இன்னைக்கு கட்சியில் இல்லை. அங்கதான் இதெல்லாம் பேசுறோம். கட்சி என்ன பேர் வைக்கலாம், கொடி எப்படி வைக்கலாம், ஆரம்பத்தில் நிர்வாகிகள் யார் அப்படின்னு எல்லாம் கோவிந்தசாமி அண்ணன் வீட்டுல தான் பேச்சுவார்த்தை. 3 வேளையும் சாப்பாடு விருந்து எல்லாம் அங்க நடக்குது. அவரு இல்லை இந்த கட்சியில் இன்னைக்கு. அப்படி பார்த்தா
பெரிய மலைப்பாகவும் மனசு ரொம்ப வலிக்கும். இந்த கட்சியினுடைய தொடக்க காலத்துல பயணம் செய்த யாரும் இல்லை. அவருக்கு துணை நின்ற மாவட்ட செயலாளர்கள் யாரும் இல்லை, தொண்டர்களும் இல்லை. உங்களுக்கு கோமல் கிட்டுன்னு ஒரு தம்பி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தவன். குத்தால ஒன்றியத்துல, தஞ்சை மாவட்டம் குத்தால ஒன்றியத்துல ஒரு தொண்டை நடந்தான்னா அவன் பேரு கோமல் கிட்டு. அவன் இந்த கட்சியில இல்லை. வைகோ திறக்கணுங்கிறதுக்காகவே ஒரு வீடு கட்டினான். வெளிநாட்டுல தேடி கொண்டு வந்த பணத்தை கொக்கூர்ல, அதே குத்தால ஒன்றியத்துல வீடு கட்டி கடன் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு இந்த கட்சியில இல்லை. வைகோவுக்காக எதையும் இழப்பேன்னு சொல்லிட்டு சீர்காழியில மார்க்கோனின்னு ஒரு தம்பி வந்தான், என்ஜினியரிங் பட்டதாரி. என் மேல ரொம்ப அன்பா இருப்பான். வைகோ மேல அவ்வளவு காதல் அவனுக்கு. அவன் இன்னைக்கு ஒரு ஃபைல் என்கிட்ட கொண்டு தரான். இந்த கட்சி இளைஞர்களை தக்க வச்சுக்கிடணுமானா இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கேம்ப் முகாம் நடத்தணும். தலைவர் பொதுச்செயலர் எம்பியா இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியம். எல்லா கம்பெனி ஓனர்டையும் பேசி ஒரு கேம்ப் நடத்தி நம்ம ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். இந்த ஃபைலை என்கிட்ட தந்துட்டு இதை வைகோட்டை கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீ கொண்டு போய் அப்படின்னு கொண்டு கொடுத்த அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த தம்பின்னே கட்சியில் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அவருங்க மகனும் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் கட்சியிலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி ஒரு கட்சியை வளர்க்கறதுல விருப்பமே கிடையாது, ஒரு ஸ்பாய்லரா அரசியல் இருக்கணுன்றது மட்டும்தான் சீமானுடைய நோக்கம் அப்படின்றது எல்லாருமே இன்னைக்கு அவர் மேல முன்வைக்கிற விமர்சனம். கிட்டத்தட்ட நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவருக்கு ஆட்சியை பிடிக்கிறதோ அல்லது கட்சி அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. வைகோவுக்கு அது நோக்கம் இல்லையா? இல்லை இல்லை. கட்சியில வர்றது, கட்சியில தொண்டர்கள் சேர்றது, இல்ல மாவட்ட செயலர் வெளியே போறதுன்றது ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க கூடாதா? அவருக்கு அதுக்கு நோக்கமே இல்லையா இருக்கு. அவருக்கு தன்னுடைய புகழ், தனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணுங்கிறத தவிர வேற நோக்கம் இல்லை. எந்த நோக்கமும் இல்லாமல் தான் இவ்வளவு இளைஞர்கள் அவரை பின்தொடர்ந்து போனார்களா? ஆமா, நம்ம என்ன மாதிரி போனானே, என்ன மாதிரி எத்தனையோ இருக்கான எல்லாரும் போயிட்டோமே. இல்ல சார், போயிட்டு இவரு சரியா இவரு கரெக்டான பாதையில இல்லை அப்படின்னா ஒரு 2-3 வருஷங்கள்ல அந்த கட்சியுமே காணாம போயிரும்ல. இன்னைக்கு மதிமுக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அந்த கட்சி எவ்வளவு நாள் நின்று இருக்கு? இன்னமும் தொண்டர்கள் இருக்காங்க, இன்னமும் வைகோவினுடைய பேச்சை கேட்பதற்கான ஆளும் எங்க கூட்டம் நடக்குது, வைகோ கூட்டம் ஒண்ணும் இல்லையா? இப்பவே நடந்துட்டு இருந்திருக்கும் மல்லை சத்யா பிரச்சனையின் போது. ஆமா, கூட்டம் கிடையாது இல்ல தம்பி. நான் வெளியேறினதுல இருந்து மதிமுக கூட்டம் கிடையாது, எந்த கூட்டமும் கிடையாது. நீங்கள் அந்த கட்சியில இருந்து வெளியே போகும்போது எப்படி உணர்ந்தீங்க? அவங்களோட வீடியோஸ்லாம் நான் இப்ப பாத்துருக்கேன். காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். 2012 சாரை பாம்பு அப்படி இப்படின்னு சத்தம் இல்லாமல் கடிக்கிற சாரை பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமா நீங்க சொன்னேன். எப்படி போனேன்னா ஒன்றும் இல்லை, இந்த கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள்னு கவிஞர் மீரா ஒரு புக் எழுதியிருப்பாரு. நான் எல்லாம் லவ் லெட்டர் எழுதும் பொழுது அந்த புக்கை தான் பயன்படுத்துவேன். அதுல அவர் சொல்லுவாரு, நாடு கடத்தப்பட்ட தேசாபிமானி தன்னுடைய நாட்டையே ஏக்கத்தோடு பார்ப்பது போல் உன்னை நான் பார்க்கிறேன் பாரு, காதலியை பாரு. அது மாதிரி நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசாபிமானி வலிக்கிற வலியை நான் அனுபவிச்சேன். ஏன்னா இந்த கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையில காணாமல் போன காலங்களை வைகோவின் காலடியில் தேட வேண்டும் என்று கனவு கண்டு இயங்கினவனாம். என்னுடைய 19 ஆண்டு கால பருவ சுகத்தை இழந்தவனாம். அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவனாம். ஆபத்தின் மடியில் விழுந்து கிடந்தவனாம். தலைநகர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவனாம், சேலத்தை தவிர. 1992 திமுக இருக்கிறப்ப 91 ஜனவரியில 25 மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேசியதற்கு 124A தேச துரோக வழக்கு ஜெயலலிதா அம்மா என் மேல போட்டாங்க. அப்படி ஒரு போட்டாங்க வழக்குங்கிறது செய்தியாச்சு. எனக்கு சம்மனம் எதுவுமே வரல. வைகோவிட்ட நான் பயணம் தொடங்கிய பொழுது விருதுநகர் பொதுக்கூட்டத்துக்கு வர்றேன். நான் பஸ்லேருந்து கீழே இறங்கணும்னு என்னை கைது பண்ணிட்டாங்க. என்னத்துக்குன்னு கேட்டேன். இங்க ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 124A
ஓஹோ அப்படியா, சரி அரெஸ்ட் பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ணாங்க. மதுரை சிறைச்சாலையில கொண்டு அடைச்சாங்க. வாதிடுவதற்கு வக்கீல் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த வீராசாமி என்பவர் எனக்காக நீதிமன்றத்தில் ஆஜரானார். என்ன மதுரையில சிறைச்சாலையிலிருந்து விருதுநகர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகிற பொழுது என் கையில சங்கிலி போட்டு பேருந்துல கூட்டிட்டு வந்தாங்க. நான் ஒன்றும் கவலைப்படலை. பேருந்துல கூட்டிட்டு வந்தாங்க. பிறகு அதை இனின்னு சொல்லி அண்ணா சுபவி ஒரு இதழ் நடத்தினார். இந்த இனியில மட்டும்தான் அது செய்தியா வந்துச்சு. அதுக்கு கூட வைகோ ஒன்ன கைவிலங்கெல்லாம் போட்டுட்டு வந்தாங்களான்னு ஒரு நாள் கூட கேட்கல. இதை விட என்ன செய்ய முடியும்? கைவிலங்கு போட்டு பஸ்ல என்னை கூட்டிட்டு வந்தாங்க. நான் அதையும் தாங்கிக்கிட்டேன். அடி உத எல்லாத்தையும் வாங்கினேன். கட்சியில தான் இருக்கணும்னு கடைசி வரைக்கும் நினைச்சேன். அவர் என்னை இருக்க விடலை, அவ்வளவுதான். நான் அந்த ஸ்டார்டிங்ல கேட்கும்போது மதிமுகல இருந்து 2 கழகங்களை எதிர்த்தது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நான் தொடக்கத்துல சொன்ன அந்த பட்டப்பாடுகளும் பதித்த சூடுகளும், அதுல ஃபுல்லா நீங்க எதிர்கொண்ட விலை, உங்களை எங்கெங்க யார் யார் தாக்குனாங்க, என்னென்ன அடிச்சாங்கன்றதெல்லாம் பேசியிருந்தீங்க. இந்த 2 கட்சியும் இப்ப திமுகல இருக்கீங்க அப்படின்னா, திமுக ஒரு பேக்கிங், அந்த கட்சின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு பலம் கொண்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதிமுக போனீங்கன்னா அதிமுக ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி. உங்கள் மீது தாக்குதல் நடப்பதற்கான அந்த ஸ்பேஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஆனா இந்த 2லையும் பயணம் செய்யாம 2 கட்சியும் எதிர்த்து கொண்டு மிக கடுமையாக நீங்க மேடையில ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்க பேசுறது அப்படின்றது கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமா பேசிருப்பீங்க. நிறைய கலைஞரையும் விமர்சிச்சு பேசிருப்பீங்க, ஜெயலலிதாவையும் பேசிருப்பீங்க. அதற்காக அந்த தொண்டர்கள் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த உங்களை தாக்கியது, அதற்காக நீங்க கொடுத்த விலை அப்படின்றது என்ன மதிமுகல இருக்கும் பொழுது? அதாவது அண்ணா என் பேச்ச ரசிப்பாங்க. தாக்கினாலும் தமிழில் தான் தாக்குகிறான் அப்படிங்கிறது மாதிரி. ஓ, நீங்க ஜெயலலிதா கலைஞர் அவர்களை விமர்சிக்கும் பொழுது அதை ரசிக்கிறதும் உண்டு. ஏன்னா நான் ஜெயலலிதாவை முதல் சந்திக்கிற அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, 19 மாத காலம் வைகோ பொடாவில் கைதாகி சிறையில் இருக்கும் பொழுது நீங்க பேசுகிற பேச்சை டெய்லி கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன். நாங்க என்ன ஃபயர் பிராண்ட், ஏன் இப்படி பேசுறாரு, வைகோவிற்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்படி பேசுனீங்க, உங்க லாங்குவேஜ் ஸ்டைல், உங்க கம்பீரம், உங்க தமிழுக்கு அழகு எல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன் அப்படின்னா. அதனால என்ன தாக்கணும்னு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சில இடத்துல தாக்கணும்னு நினைச்சு தாக்கியிருக்காங்க. அதையும் தாண்டி நான் பயணிச்சேன். 2 கட்சியில இருந்துமே இருந்திருக்காது. திமுக அண்ணா திமுக இருந்து வரல, திமுக இருந்து தான் வந்துச்சு. அவ்வளவு பேசிருக்கீங்களா நீங்க? ஆமா. இதெல்லாம் தாண்டி நீங்க மதிமுகல இருந்து வெளியேறினது அப்படின்றது, அந்த முடிவை எடுத்து அதற்கப்புறமான அந்த அந்த சமயம் அப்படின்றது என்னவாக இருந்தது? இல்ல, வெளியேறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்படி யாருமே உங்ககிட்ட அப்பெல்லாம் பேசல? இப்ப மலை சத்யா பேசும்போது தொடர்பு வச்சு எல்லாரும் தொடர்பு வச்சுருக்கேன். வைகோவையும் அவருக்கு மகனையும். அந்த கட்சியில ஒருத்தன் இருக்கான், பொருளாளர் பொறுப்புல இருக்கான், அவனை தவிர வேற எல்லாரும் என்ன இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பேசினாங்களா, போவாதீங்க இருங்க பேசிக்கலாம்? நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. நீங்க ஏன் உறுதியாக அந்த முடிவை எடுத்தீங்க, போயே ஆகணும் அப்படின்னு? இவர் என்ன இருக்க விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. என்ன சமிக்கை உங்களுக்கு? நீ ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து உங்களை விரும்பலன்றத சொன்னீங்க, அந்த பாயிண்ட் என்ன? இல்ல நான் கரூர்ல மகாநாடு 2012 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். அந்த மாநாட்டில் நான் பட்டிமன்றத்தில் பேசுறேன். அன்னைக்கு வைகோ சோகத்தோட உட்கார்ந்துருந்தார் முதல் வரிசையில. நான் பட்டிமன்றம் நடத்துறேன். அன்னைக்கு காலையில இந்த கொடியேற்றுற இடத்துக்கு நான் போகல. நான் கொஞ்சம் விலகி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப கொடியேற்ற போறாங்க, உங்களை கூப்பிடுறாங்கன்னாங்க. நான் போனேன். வீட்டு நின்றுகிட்டேன். பூங்குடி சுவாமிநாதன்
வைகோவுக்காக அள்ளி கொடுத்த வள்ளல் ஈரோடு. அவர் என்ன தன்னை கூப்பிட்டு சம்பத்து கொண்ட ஒரு விஷயம் சொல்லணும் வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. 10 நாள் வைகோ என் தோட்டத்துல தான் தங்கியிருந்தாரு. ஒரு நாள் மட்டும்தான் முடியும். அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. ராத்திரி பயங்கரமா கத்துறாரு. காலையில செய்தித்தாள் கொண்டு போனா உன்னை யார் கேட்டா செய்தித்தாள்னு எரிஞ்சு விடுறாரு. தோட்டத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து மீன் பிடிச்சு சமைச்சு கொண்டு போனா உண்டவன் மீன் கேட்டனாமா அப்படின்னு சண்டைக்கு வராரு. பயங்கரமா கத்துறாரு, எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. கிட்டவே போக முடியல. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ பக்கத்துல உட்கார்ந்து என்னன்னு கேட்டு அவரை கூட டிராவல் பண்ணி அவர்கிட்டே பேசி அவரை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர நீ ஒன்றை தவிர வேற ஒரு பர்சனாலிட்டி இந்த கட்சியில இல்லை. செய்யணும். அவருக்கு எனக்கு இடைவெளி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. நீ தான் செய்யணும்டா அப்படின்னாரு. சரி அண்ணான்னு சொல்லிட்டு நான் மேடைக்கு வந்துட்டேன். ஏகோ சோகத்துல இறுக்கமா இருக்காரு. அதிகாரத்தினுடைய நிழல் கூட படியாது என் ஆரியர் தலைவனே, நீ அழைத்தால் 1,00,000 இளைஞர்கள் வருகிறார்கள். நீ ஆணையிட்டால் அவர்கள் மின்னலில் விளங்குவார்கள், மின்சாரத்தை கூப்பளிப்பார்கள். நீ கட்டளையிட்டால் அவர்கள் காற்றை கூட கைது செய்வார்கள். இப்படி உள்ள தொண்டர்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய முகத்தில் எதற்கு சோகத்தின் நிழல் கவிகிறது? உன்னை நம்பித்தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பேசணும்னா பக்கத்தில் இருந்த கட்சியினுடைய பொருளாளர் டாக்டர் மாசிலாமணிட்ட என்ன எனக்கு பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கானா, என்ன மெண்டல் நினைக்கிறானா, என்ன நோயாளின்னு சொல்றான்னு கத்துறாரு. அவர் கத்துறது எனக்கு கேக்குது. மேடையில் இருக்கிற எனக்கு நான் உடனே ரியாக்ஷன் பண்ணிடுவேன். அப்படி ஒரு ஆளு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சரி, கட்சி நலன் கருதி தொண்டர்களுடைய நலன் கருதி பேசாம அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு நான் பட்டிமன்றத்தை வெற்றிகரமா நடத்திட்டேன். வெற்றிகரம். எனக்கு சோதனையின் உச்ச கட்டம். இந்த கட்சியில இனிமேல் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து ஒரு தீயில நின்றுட்டு பேசுறேன். அட்டி அந்த திசைகளின் தசைகளை பித்து எறிகிற சந்தத்துல பேசுறேன். அட்டிச்சு நொறுக்கிற 6 வாரம் கட்டல் தூக்குது. பேச முடிஞ்சிட்டு கீழே இறங்கி சாப்பிட்டுட்டு மத்தியானம் மாநாட்டுக்கு சாப்பாடுக்கு பிறகு வந்து கூட மேடைக்கு போகலை. நான் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு ஒரு மேடைக்கு கூப்பிட்டாரு. அதனால மேடையில் போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். அன்னைக்கே முடிவு எடுத்துட்டேன், இந்த கட்சி நான் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு வந்துட்டு அப்போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு போக வேண்டியவன் துபாய்க்கு. இந்த மாநாடுனால போகலை. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் போறேன். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரைன் போறேன். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசெல்ஸ் போறேன். நான் போறதுக்கு 1 மாசம் போயிட்டு வர 1 மாசம் ஆகும். நான் போறேன்னா அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க சம்பத் அப்படின்னாரு. பைக்கோட சொன்னீங்க. போனேன். போகும் பொழுது அங்க இருக்கும் பொழுது பஹ்ரைன்ல இருக்கும் பொழுதே ஆஞ்சல் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு குமுத ரிப்போர்ட்ல 2 பக்கம் செய்தி வந்து. நீங்க தான் கொடுத்தீங்களா? 2 பக்கம் செய்தி வந்துச்சு. மதிமுக இன்னும் இருக்கான் வேதநாயகம்னு. அவர் தான் இதை எனக்கு அனுப்புனார். நான் குமுதம் எடிட்டருக்கு போன் பண்ணி கட்சியை தொடங்கினது வைக்கோதான், நடவு செய்தவனா, நாளெல்லாம் பேசினவனா, நாடெங்கும் கொண்டு சேர்த்தவனா, நானே வெளியேறுவேன்னு எப்படா போடலான்னு கேட்டேன். ஒருமையில தான் பேசினேன். ஆத்திரப்படாதீங்க சம்பத்து, போட சொன்னதே அவர் தான். நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அண்ணன் போகக்கூடாது, என்ன சோதனை வந்தாலும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், உயிர்க்குயிரா நான் நேசிக்கிற தம்பி கே சுரேஷ், இன்னைக்கு மதிமுக மாவட்ட செயலாளர், அவன் ராமநாதபுரத்துல ஒரு பாரதி நகர்ல ஒரு கூட்டம் போட்டான். அப்பதான் நான் சொன்னேன், ஷேக்ஸ்பியர் டிராமாவில் என்னுடைய இதயத்தை வாய் வழியாக பிளந்து காட்டுகிறேன் அப்படின்னு கிங்லியர்ல ஒரு கேரக்டர் பேசும். என் இதயத்தில் இருப்பதையெல்லாம்
அவன் வாய் வழியாக பிளந்து காட்ட தம்பி சுரேஷ் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கான். நான் நிராயுதபாணியாக நிற்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் யாருடைய பாதையிலும் உள்ளே விதிக்கவில்லை. யாருடைய பயணத்திற்கும் நான் இடையூறாக இருந்ததில்லை. யாருடைய கனவிலும் நான் கல்லறிந்ததில்லை. ஆனால் ஒரு நெருக்கடியும் ஒரு சோதனையும் என்னை முற்றுகையிட்டிருக்கின்றன. புண்ணாகி போயிருக்கிற என்னுடைய நெஞ்சுக்கு ஒரு விருந்தாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் கண்ணீரில் மிதக்கிற எனக்கு கை கொடுக்க என் தம்பி சுரேஷ் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான் அப்படின்னு கூட்டம் பேசிட்டேன். இந்த ஒலி நாடாவ அண்ணன் கேட்டா கூட என்ன மீண்டும் சேர்த்துக்கிடுவாருன்னு நினைச்சேன். ஆயுட்கால வரைக்கும் இந்த இயக்கத்துல கடமையாற்றத்தான் இருக்க. யாரும் ஐயப்படுவது மாதிரி நடந்துக்கிட மாட்டேன்னெல்லாம் பேசுனேன். அதை கூட அவரு கேட்கல. இவ்வளவு இன்செக்யூரிட்டி அல்லது ஒரு எப்படி அது வைகோ அப்படி சொன்னா அதுக்கு பிறகு நான் கிளம்பிட்டேன். அந்த தம்பி இப்ப மதிமுக மாவட்ட செயலராக இருக்கான். இன்னைக்கு அவன் என் தொடர்புல தான் இருக்கான். நீங்க சொல்லியே தொடர்புல தான் இருக்கான். இன்னைக்கு நான் ராமநாதபுரம் போனா, அதிமுக கூட்டத்துக்கு போனாலும் திமுக கூட்டத்துக்கு ராமநாதபுரம் போனாலும் எனக்கு சாப்பாடு அவன் தான் தருவான். ராமநாதபுரம் மதிமுக நகர துணை செயலாளர் மனோகரன் ஒரு நண்பர், அவருக்கு அவர்கிட்ட மீனெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் மீன் தான் சாப்பிடுவேன், மீனெல்லாம் வாங்கி கொடுத்து இறாலு நண்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி சமைச்சு கொண்டு வந்து பரிமாறி அதுல மகிழ்ச்சி அடைகிறவன் அந்த தம்பி. அப்படியே நான் இப்படியே இயல்பாக தான் இருப்பேன். நான் இந்த பதவி, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, அதுவுமே நீங்க ஆசைப்படல. அவருடைய அரசியலையும் நீங்க குறுக்க நிக்க போறது இல்ல. அப்படி இருந்தும் அவரு நிராகரிச்சாருன்னா பாருங்களேன், அப்ப எவ்வளவு அறமற்ற அரசியல் அவர் செய்திருக்காருன்னு பாருங்க. அவ்வளவு, வேற ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். மல்லை சத்யாவுக்கு நடக்கிறதையும் அதே மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அதே தான். வைகோ கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன? அவருடைய விவாத திறமை, அவருடைய நாடாளுமன்ற பணி, உரிமைக்கு குரல் கொடுக்கிற அந்த ஆவேசம், இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. அவருடைய பேச்சில இருந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க எடுத்திருக்கீங்களா? அவர் பேசுற ஸ்டைல்ல இருந்து இல்ல அந்த மாதிரி உங்களை? நான் நிறைய பேச்சாளர் பேச்சு கேட்டிருக்கேன். என்ன பாதித்த இளம்பரை மணிமாறன், கிவா ஜெகநாதன், திருச்சி செல்வன். நான் யாருக்கு பாணியும் இருந்துட்டுல, எனக்குன்னு ஒரு பாணியை நானே வகுத்துக்கிட்டேன். அதுதான் பேசு. அங்கிருந்து அதிமுகல போனப்போ உங்களுடைய மனநிலை அப்படின்றது, அது அந்த அழைப்பு அப்படின்றது ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல எங்க அம்மா பிறந்த ஒரு வேர்கிளம்பி, அதுல என் குடும்ப அவையை கொளுத்திட்டான் மதிமுக ஒன்றிய செயலாளர். நான் ரொம்ப உயிரா வச்சிருந்த தம்பி கொளுத்திட்டான். இவர் தான் கொளுத்த சொல்லி கொளுத்துனாங்க. அப்போ அச்சுறுத்தல் வந்துச்சு உயிருக்கு. இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4-5 நாளா போன்ல கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. அது ஒன்றும் கருப்படல. அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எந்த நேரமும் எந்த ஆபத்தும் வரலான்னு சொல்லி திமுகவில் சேரலான்னு மனசுக்குள்ள நானே முடிவெடுத்தேன். யாருக்கும் சொல்ல. திமுகவில் சேரலான்னு இருக்கேன். நான் ஈரோடு முத்துசாமிகிட்ட மட்டும் ஃபோனில் சொன்னேன். என் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு சன் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன். திமுகலேருந்து எனக்கு அழைப்பு வரும்னு காத்துட்டு இருக்கேன், வரல. அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க கூப்பிட்டாங்க. அதிமுக ஆட்சி தானே? அதிமுக ஆட்சி. ஆனா அதிமுக ஆட்சியின் போதும் நீங்க வந்து திமுகல போலான்றதான் உங்களுடைய மனநிலையா இருக்கு? ஆமாங்க. ஏன்னா நான் பேசணும், பேசுவதற்கான களம் திமுக தான். திமுக சொற்பொழிவாளர்களுக்கு சொர்க்கம். அது அதிலே போய் பயணிக்கலாம் மிச்சமுள்ள நாட்கள் நினைச்சு. அது பிறகு ஒன்றும் யாரோ விரும்பல, யாருன்னு தெரியல. பிறகு அவங்க கூப்பிட்டாங்க. அழைப்பதான் ஜெயலலிதா வந்தது. ஆமா, என்ன மரியாதையா வச்சிருந்தாங்க. என்னுடைய மகனுக்கு MBBS சீட் வாங்கி தந்தாங்க. என் மகள் திருமணத்துக்கு வந்து வாழ்த்தினாங்க. என்ன கௌரவமா நடத்தினாங்க. நான் அமெரிக்கா
நியூயார்க்குக்கு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழீழம் நாடு கடந்த தமிழீழ அரசபையின் சார்பில், இந்தியாவின் சார்பில் உங்களை தான் கூப்பிட்டுருக்கோம், நீங்க வரணும்னு ருத்ரகுமாரன் தம்பி கூட இருந்தவர் கூப்பிட்டாரு. நான் ஜெயலலிதாட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்களான்னு கேட்டேன். இல்லை தெரியும், அவங்கள்ட்ட சொல்லிக்கொண்டே வாங்கள், தமிழ் ஈழத்தை ஆதரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவங்க அவங்க, நீங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கொண்டே வாங்கள் அப்படின்னாங்க அவங்க. அப்புறம் அவங்கள்ட்ட எப்படி கேட்கறது, அவங்கள்ட்ட நெருங்க முடியாத தலைமையில் அது. என்னாலும் நாடு கடந்த தமிழீழ அரசவையில் நியூயார்க்கில் பேச அழைப்பு வந்திருக்கிறது, கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி அவங்க கையில் கொடுத்தேன். பார்த்துட்டு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னாங்க, வயசு விட்டதுக்கு போனேன். லெட்டரை பார்த்தேன், சம்பத் இப்படிதான் அழகா இருக்கும் அவங்க சொல்றது. லெட்டரை பார்த்தேன், சம்பத் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன், கட்டளை இடாட்டாலும் நீங்க போவீங்க, ஐ ஆம் ரைட் அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னா நான் ஏன் லெட்டர் எழுதுனேன். இல்லை சம்பத், உங்க டேஸ்ட் என்ன, உங்க லைஃப் ஸ்டைல் என்ன, நீங்க அதிமுகவில் இருக்கோம், ஜெயலலிதா கூட இருக்கோம், இதுல எல்லாம் நீங்க இல்லை, நீங்க அதையும் கடந்து நீங்க ஒரு மனநிலையில இருக்கிறீங்க, உங்க இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் போவீங்க, அப்புறம் போயிட்டு பேசிட்டு உங்களுக்கெல்லாம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கான், அங்கே போய் ஜெயலலிதாட்ட அனுமதி கேட்டேன், அவ தரல, நான் பேசிட்டு இருந்தேன்னு நீங்க சொல்லுவீங்க, நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தயாரில்லை, போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள், நான் டெரரிசத்துக்கு எதிரி, தமிழ் ஈழத்துக்கு நான் சப்போர்ட்டர், இட் இஸ் மை ஸ்டாண்ட், என்ன பேசணும், எந்த வார்த்தையை எங்க எப்படி காயின் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரே பர்சனாலிட்டி தமிழ்நாட்டில் நீங்க தான். பேசிட்டு வாங்க, வாழ்த்துக்கள். நான் போனேன், என்னதான் கடைசியில பேச விட்டாங்க, 56 பேர் பேசினாங்க, 3 நாள் மாநாடு, கடைசியில பேசினாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமான்னு கேட்டேன். உங்க தமிழை கேட்காத நாங்க காத்திருக்கோம், நாங்க தமிழ்ல பேசினேன், பேசி முடிச்சிட்டேன். ஒரு சுதந்திர தேவி சிலையும் அந்த மாநாட்டு தீர்மானத்தையும் கையில தந்து என்ன வழி அனுப்புனாங்க. அப்போ ருத்ரகுமாரனே ஒரு கவர்ல ரூபாய் என்னமோ வச்சு தந்தாரு. நான் வாங்க மாட்டேன்னு, வேணாம், தமிழீழத்துக்கு பேச வந்துட்டு வாங்கல. ஏன்னா நான் என் வாழ்க்கையை தமிழீழத்துக்காக நான் மேடைக்கு வந்தேன். உங்களுடைய கடைசி காலம் எப்படி இருக்கணும்னு என்ற பல பேர் கேட்டாங்க. தமிழீழம் மலரும், போரினால் காயம்பட்ட பூமியில் தமிழீழத்தில் அந்த மக்களுக்கு, போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்து பிள்ளைகளுக்கு என்னுடைய கடைசி காலத்துல உங்களுக்கு கல்வி கற்பிப்பதுதான் என்னுடைய நோக்கம்னு சொன்னவனா, இந்த காசு வேண்டாம் அப்படின்னு காசு வாங்காம வந்தேன். அமெரிக்கா போயிட்டு நான் இறங்கி அந்த சுதந்திர தேவி சிலையையும் அந்த தீர்மானத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்தேன். வாங்கிட்டு ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச், எக்ஸலண்ட் அப்படின்னு பாராட்டினாங்க. வாழ்த்துக்கள் சம்பத், அப்படியே அவ்வளோ நன்றியம்மான்னு சொல்லிட்டு நான் சொற்பொழிவாளர்களின் சொர்க்கம் திமுக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுகல மேடை பேச்சாளர்கள் அப்படின்றதெல்லாம் பெருசா பார்த்தது கிடையாது. இல்ல. அப்போ நீங்க அந்த அதிமுக இருந்த டைம் மேடைக்கு டூனே மாத்திட்டேன். அதிமுக இருந்த காலம் மேடைக்கு டூன்னா அந்த அங்க என்ன கூட்டம்னா 7 மணிக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க. இது வரைக்கும் ஜட்டி போட்டுட்டு எம்ஜிஆர் வேடம் போட்டு கவர்ச்சியா நடனம், எம்ஜிஆர் பாட்டையெல்லாம் போட்டு ஆடுவாங்க. திடீர்னு நிர்வாகிகள் மாவட்ட செயலர் இருந்தால் மேடையில் ஏறுவாங்க, சேரை போடுவாங்க, உட்காருவாங்க, 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் தான் 2 மணி நேரம் பேசினேன். நான் பெரியாரை கோட் பண்றேன் ஏடிஎம்கே மேடையில, பாவேந்தனை கோட் பண்றேன் மேடையில. அப்படி அந்த மேடையை டியூனே மாத்தினேன். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து அப்படின்னு எம்ஜிஆரை புகழுகிறேன் நான். அப்படி இந்த
அந்த மேடையை மாத்தினா எல்லாரும் என்ன ரசிச்சாங்க. அந்த அண்ணாத்துக்கு அப்பாவி தொண்டை பாவம் அப்படி என்ன கொண்டாடுனா மேடைக்கு ட்வினியை மாத்தணும். உங்களுக்கு எப்படி நல்லா இருந்ததா அந்த அந்த சமயம்? இல்ல விருப்பம் இருந்ததா? என்னடா இங்க வந்து நம்ம பேசிட்டு நம்ம இல்ல மேடையிலேயே நான் ஜெயிச்சுட்டேன்னு எனக்கு ஒரு பூரிப்பு. இவங்க கிட்டே நான் வந்து ஜெயிச்சுட்டேனே பூரிச்சுட்டேன்னு பூரிப்பு. வெள்ளந்தியான தொண்டர்கள் அன்பா பொழிவான். நான் எதையும் என்னுடைய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதியா இருக்கும் பொழுது கொய்யாக்கா வேணும்னு கேட்பேன். என்ன பார்க்க வர்றவங்களுக்கு இன்னும் வரும்போது கொய்யாக்கா கொண்டு வாங்க, இல்லைன்னா யார்ட்டையோ வாங்கி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. எனக்கு மலச்சிக்கல் இருக்கும். கொய்யாக்கா அதுக்கு ஒரு நிவாரணம். அதிமுக தொண்டை என்ன செய்வான்னா, நான் பேசி முடிச்சோடனே ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய கொய்யாக்கா தருவாங்க. ஏன் இது தாரீங்கன்னு கேட்டேன். நீங்க தான் கொய்யாக்கா பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. அப்படி ஒரு தொண்டை. அதிமுக இருந்த போது நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து உங்களுக்கு இனோவா கார் கொடுக்கப்பட்டது. அது எப்படி நடந்தது? நான் கேட்கல அவங்கள்ட்ட. நான் ஒண்ணுமே கேட்கல. எதுவும் வேணாங்க. எந்த பதவியோ பணமோ ஒண்ணுமே வேண்டான்ட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க பஸ் ஸ்டாண்டில் போய் நிக்கிறது, ரயில்வே நிக்கிறதெல்லாம் வேணாம் சம்பத், நானே உங்களுக்கு ஒரு கார் தர்றேன்னு சொன்னாங்க. மகாலிங்கம்னு அந்த கட்சியில அலுவலக பொறுப்பாளர், அவனை கூப்பிட்டு 1 வீக்ல சம்பத்துக்கு ஒரு கார் கொடுக்கணும், இன்னோவா கார், நியூ மாடல் கார் ஒன்று புக் பண்ணிடுங்க. நான் கார் வந்துச்சு. அதுக்கு ஒரு விழா வச்சாங்க. விழா மாதிரி எனக்கே கூச்சமா போச்சு. நான் கார்ல பயணிக்கிறதே விரும்புறவன் இல்லை. ஒன்லி ட்ரெயின். பிறகு தந்தாங்க, சாவி தந்தாங்க, ஃப்ளாஷ் போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அந்த கார்ல பயணிச்சேன். கட்சி விட்டு வெளியேறும்போது காரை கொடுத்துட்டு வந்துட்டேன். வாங்கும் போதும் எந்த பெருசா உடன்பாடும் இல்லை, கொடுக்கும் போதும் ஒண்ணு இல்லை. அதிமுக இருக்கும்போது ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்றது உங்களுடைய பேட்டி. ரங்கராஜ் பாண்டே கூட சென்னை பெருவெள்ளத்தை ஒட்டி நீங்கள் கொடுத்த பேட்டி. அது உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை பறிப்பதற்கு பறிச்சுட்டாங்க. அந்த பேட்டி அனுபவம், அதற்கப்புறம் நடந்த இல்ல, யானைகள் நடந்து போகிற பொழுது சில எறும்புகள் சாகத்தான் செய்யும்னு அது ஒரு இங்கிலீஷ் ப்ராபர்பு. அது தமிழ நாளாக சொன்னேன். அது அந்த அம்மாட்ட போய் இவனா உங்களை யானைன்ட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப மக்கள் கோவப்படுவாங்கன்றதுலாம் அங்க பிரச்சனை இல்லையா? இல்லையே, நான் அதை நியாயப்படுத்தினது தானே. வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அவங்க வரல, முதலமைச்சரா இருந்து. ஆனா ஸ்டாலின் அப்படி போறார், அவங்க அப்படி வரல. அதுக்கு பிறகு அவங்க வெளியில வர்றாங்க. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அவங்க வரும் பொழுது கட் அவுட்டு, ஆர்ச்சு, போஸ்டரு போட்டு கொளுத்துறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? என்னங்க அப்படின்னு கேட்டாரு பாண்டே. அதெல்லாம் என்னங்க, யானைகள் நடந்து போகிற பொழுது எறும்புகள் சாகத்தான் செய்யும்னு சொன்னேன். அது வச்சுட்டு பண்ணாங்க போல. நான் அப்பவுமே வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டேன். நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, அப்பவுமே வெளியேறணும்னு முடிவு. நான் எவ்வளவு என்ன நினைச்சேன் அப்படின்னா, மக்கள் கொந்தளிப்புல இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் அப்பவுமே சரி யானைன்னு சொல்லிட்டாங்கன்றதான் பிரச்சனையா. ஆமா, சரி இன்னும் இருக்கக்கூடாது, வெளியேறணும்னு தான் அப்பவுமே மனசு கசந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடலாம், என்னத்துக்கு அப்படின்ட்டு. ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துல இந்த பட்டியல என் பேர் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க அவங்களை சந்திச்சீங்களா? அதுக்கப்புறம் வலி வந்துச்சு. கூட்ட லிஸ்ட்லயே இல்லையே என் பேரு அப்படின்ட்டு வலி வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியேறலான்னு அதுக்கு ஒரு சூழலை உருவாக்க, அதுக்கு ஒரு சூரிய உதயம் வரணுமே, அது காத்துட்டு இருக்கும் பொழுது திமுகவுக்கு தான் மீண்டும் போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு செய்தி தொடர்பாளர்னு அறிவிச்சுட்டாங்க. செய்தி தொடர்பாளர் அறிவிச்சால பிறகு சந்திச்சு ஒரு புத்தகத்தை கொடுத்து நன்றி அம்மான்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை சம்பத்து, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நினைச்சுக்கிடாதீங்க, கம்மிங் ஜூன் வரைக்கும் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னா. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. சரி அம்மா, ஒன்றும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் ஒன்றும் எனக்கு இல்லைம்மா அப்படின்னா இப்போ வந்துட்டேன். அவ்வளோ. அதற்கப்புறம் ஜெயலலிதாவினுடைய மறைவு, அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவு எனக்கு அதிர்ச்சி ஆளாக்கிடுச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு கரேஜஸ் அண்ட் போல்டு லீடர் கிடைக்க மாட்டாங்க. போயிட்டாங்களேன்னு ஒரு கவலை தான்.
இனிமேல் இந்த கட்சியில் இருக்க முடியாதுன்னு அப்பவுமே முடிவு பண்ணிட்டேன். வெளியேறி இருந்தோன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீங்க அந்த கட்சியில இருந்த காலகட்டம் ஒரு கம்பல்ஷன்ல இருந்ததுதான். ஆமா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தீங்க, ஆனா போக போக அதுல இருக்கிறதுக்கான எந்த சூழலும் இல்லை. உங்களுடைய பொறுப்புகள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அந்த கட்சியில பயணம் செஞ்சிருக்கீங்க. அதிமுகவில் ஜெயலலிதாவுடைய மறைவு, அதுக்கப்புறம் அதிமுகவோட பிளவு, டிடிவி அணியை தேர்வு செய்யணும்னு ஏன் முடியும்? இல்ல அது என்னன்னா, ஒரு ஒரு திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கு. அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணதுக்கு தகுதியானவன் டிடிவி தினகரன். அவனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணதுல அவனை ஜெயிக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு அவனை ப்ரெஸ் பார்க்க மாட்டான். அவன் அரசியல் அனாதைகள் பட்டியலில் இடம் பெற்றுட்டான். அப்போ அவனை நான் ஹைலைட் பண்ணி பேசுறேன். எடப்பாடி எதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அவனை தூக்கி வச்சு இவனை டெல்லியில் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த சுகேஷ்னு ஒரு பையன் தான், ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான். அவனோட இவனுக்கு தொடர்புன்னு சொல்லி இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு காசு வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு இவரை அரெஸ்ட் பண்றான். டெல்லி அரெஸ்ட் பண்ணி டெல்லி திகார் ஜெயிலில் வச்சு விசாரணைக்கு சென்னைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த டெல்லி நடவடிக்கையை பூரா நான் எதிர்ப்பேன். என்னுடைய இயல்பா பாசிஸ்டுகள் அவங்களுக்கு இதில் நான் எதிர்க்கிறவன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, சும்மா விடக்கூடாது இதை அப்படின்னு நானும் புகழேந்தியன் தான் சொன்னோம். உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தான் தங்கி இருந்து எல்லாரும் பேசுவாங்க அவர் ஜெயிலில் இருக்கும்போ. இந்த 23 எம்எல்ஏக்கள் எல்லாரும். நான் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் இருக்கேன். வெற்றிவேலுன்னு வருதேன். இது டிடிவியை கொண்டு வர்றாங்க, ஃப்ளைட்டில் கொண்டு வர்றாங்க, 11:30 மணி ஃப்ளைட்டு வரும், நீங்க வாரீங்களா அப்படின்னு கேட்டானா. வெற்றி அது வேண்டாம், வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னா வெற்றிவேலு. அவன் தான் தினகரனுங்க நம்பிக்கைக்குரியவன். அந்த ராஸ்கல் தான் சொல்றான், வேண்டாம் வேலையெல்லாம் பார்க்காதீங்க, யாரும் வரமாட்டான்னு போல தெரியுது. நான் ஆட்டோ பிடிச்சு போனேன். ஆட்டோ பிடிச்சி விமான நிலையத்தில் போய் தனியா நின்று தீந்தமிழன் டிடிவி தினகரன், திராவிடன் டிடிவி தினகரன் வானம் அதிர கத்துற. அப்போ புகழேந்தியும் வந்து சேர்ந்தார். அவரை கார்ல ஏத்திட்டாங்க. இப்படி காருக்குள்ள நுழைஞ்சு, கவலைப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம், நாடு இருக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாரு. பிறகு தமிழ்நாடு பூரா கூட்டம் போட்டோம். ஒரு 13 கூட்டம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா கூட்டத்துக்கும் பயங்கரமான கூட்டம். ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனா அவனே மேலூர் அதிமுக அவர் கைப்பற்றிடுவார், அதிமுக தொண்டர்களை அவர் கைப்பற்றிட்டாருன்னா அவர் புதுமுகம் அப்படின்ற அடிப்படை. ஆமா ஆமா அப்படின்னு அதுக்கான கிரௌடு வந்துச்சு. ஆமா, ஒரு கிரௌடு வந்துச்சு ஸ்டார்டிங். பிறகு அவர் ஜெயிலில் இருந்து வந்தாரு. நானும் புகழேந்தியனும் கொடுத்த கூட்டத்தை எல்லாம் ரத்து பண்ணிட்டான். வந்தவுடன் அவன் சங்கின்னு எனக்கு அப்பந்தான் தெரியும். ஏன் ரத்து பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம், ஏன் அதுக்கு என்ன இப்படி பேசுவோம், ஒன்னா போவோம், சம்பத்து ஒரு லீடர், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் இல்லாத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒன்னா போவோம் அப்படின்னா. பிறகு அண்ணா ஜெயா டிவியும் நமது எம்ஜிஆரையும் அரசாங்கம் எடுக்கணும்னு குருமூர்த்தி பேட்டி சொல்றான். குருமூர்த்தின்னு ஒரு குலநாசம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு அவன் சொல்றான். அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அது நீ எப்படி எடுக்க முடியும், பைத்தியமாடா பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு வீட்டில் நின்று நான் பேட்டி கொடுக்குறேன். அன்னைக்கு நைட்டு என் வீடை அடிக்கிறாங்க சங்கிகள், அடிக்கிறாங்க, லைட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க, என்னை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் அப்போ இவங்க வீட்டில் தான் இருக்கேன், டிடி வீட்டில். இப்படி தாக்கிட்டாங்க, வீடை அடிச்சுட்டாங்கன்னு தகவல் வருது. நீ ஒரு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒன்றும் அசையலை.
இவனே டேஞ்சராக இருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். நைட்டு சங்கீதாவுக்கு பட்டினம் பக்கம் சங்கீதா விட்டு சாப்பிட வர அங்கே அடிக்க வந்துட்டான். அடிக்க வந்தால அந்த ஹோட்டல் ஊழியர்கள் தான் என்னை பார்த்து மேலே கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கு பிறகு ஒரு தம்பி என்ன அவனுக்கு ஆடி காரில் என்னை ஏற்றிட்டு இரும்புலியூர், தாம்பரம் இரும்புலியூர்லாம் வீட்டில் கொண்டு தங்க வச்சிருந்தான். அப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு துண்டு சீட்டில் என்னை இப்படி செய்த அவங்க மேலே கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடுங்கன்னு எழுதி கொடுத்து விட்டா. அறிக்கை வரல. அப்போ தமிழிசைய ஒரு யூடியூப்ல சேனல்ல பேட்டி, ரொம்ப ஃபேமஸானது. அந்த தமிழிசைய சொன்னதுக்கு அவ எடப்பாடியிட்ட சொல்லி, எடப்பாடி என் மேல ஒரே நாள் 9 வழக்கு போட்டார். வந்ததுக்கு வழக்குக்காக கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அதுவும் செய்யலை. ஒரு கபலியோட வீட்டுக்கு போனேன். இது எதையும் என் மனைவிட்டையோ என் பிள்ளைகள்கிட்டயோ நான் பரிமாற மாட்டேன். ஏன்னா நான் இப்படி வாழுகிற வாழ்க்கை அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்பா இப்படி போறாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போகும்போது குரங்கணின்னு தேனியில என்னுடைய உறவுக்கார மருமகன் அவனுடைய மனைவியிட போய் இந்த தீ விபத்துல இறந்துட்டான். அழுதுட்டே இருக்கேன். ஆறுதல் சொல்ல முடியாது. இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய இழப்பு. கணவன் மனைவி இழந்துட்டாங்க. அன்னைக்குதான் இவன் அறிவிக்கிறான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அறிவிக்கிறான். அந்தாலே புதிய செய்தியாளர்களெல்லாம் கூப்பிட்டு, அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை, நான் வெளியேறுகிறேன்னு வெளியேறிட்டேன். திராவிட அரசன்னா அந்த மாதிரி ஏதோ பட்டம்லாம். ஆமா, திராவிட தமிழன். தமிழனா? திராவிட தமிழன். அதுக்கெல்லாம் ஏதாவது வருத்தமா இருக்கு? அதான் சொன்னோம் உங்களுக்கு. சொன்னோன்னு எரிச்சலா இருக்கு. இந்த ஈனப்பயலையா இப்படி சொல்லி தொலைச்சிட்டோம்னு. திராவிட கொள்கைகளை அதிகமா எடுத்து சென்ற தலைவர் யார் உங்களுடைய பார்வையில? கலைஞரா, ஜெயலலிதாவா, இல்ல இப்போ ஸ்டாலினா, அல்லது வைகோ களத்துல அதை? அண்ணா. 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 திராவிடர் நிலைன்னு ஒரு புக் இருக்கு பாருங்க, அதை படிச்சு பாருங்க தெரியும். அப்பப்பா அண்ணாதான். பெரியாரும் அண்ணாவும் தான். சாதி ஒழிப்பு, சமத்துவம் அப்படின்றதுதான் திராவிடத்தினுடைய ஒரு 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 என்ன சொல்றது, அதை நோக்கிய பயணம் தான், அல்லது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கு அந்த இயக்கத்தினுடைய. ஆனா திமுகல இருந்து வெளியேறிய கட்சிகள் திமுகவிட சிறப்பா அதை எடுத்துட்டு போயிருக்காங்களா அல்லது இல்லையா? ஒரு சாதி ஒழிப்புலையோ சமத்துவத்தை திமுக இருந்து வெளியேறிய கட்சிகள் யாரு? அதிமுக, மதிமுக, அல்லது இல்ல திராவிடன்ற டைட்டில் தன்னுடைய கட்சியில் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் செய்யல. கொள்கை ரீதியான பயணத்துக்கு ஒரு பெரிய தேக்கம், பின்னடைவு இப்போது யாருமே பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல திமுகவும் பண்றது கம்மியாயிடுச்சுன்னு? இல்ல, திமுக அதுக்கு நேரம் செலவழிக்க முடியாது. திமுக ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ இதை தனியா செய்யணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதுக்கான காலமும் சூழலும் இன்னைக்கு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியே வரும்பொழுது மீண்டும் திமுகல இணையலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? முயற்சி பண்ணீங்களா? திமுகல சேர முடியலையா? என்ன காரணம் அது? திமுகவில் இப்போது நீங்க ஒரு திராவிட இயக்க திமுகல சேர முயற்சி பண்ணினேன். யாரோ அதை விரும்பலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி வேண்டாம் அப்படின்னு நானே கூட்டம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு சேகர் பாபு. வர்றேனே அப்படின்னு ஒரு கூட்டம் பேசினேன். பயங்கரமா எடுபட்டுச்சு. அவரை தொடர்ந்து எங்கேயாவது கூட்டம் கூப்பிட்டா போறேன், பேசுறேன், அவ்வளவுதான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமா நீங்க விமர்சனம் பண்ணிட்டீங்க. அதல்ல காரணம். நான் ஒரு ஒரு அன்பீட்டபிள் ஆரேட்டர், எனக்கு ஈடான ஒரு சொற்பொழிவாளர்கள் இல்லை. அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன், இன்னும் சிரமப்பட்டுட்டு இருக்கேன். அதை ஒரு ஜெலசியா, காழ்ப்புணர்ச்சா, காய்ச்சலான்னு தெரியல, அனுமதிக்கலை. இப்போ நானே இயங்குகிறேன்னு தனியாக
தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு வருஷமா நாஞ்சில் சம்பத் ஒரு மனிதனாகவும் ஒரு இயக்கமாகவும் இயங்கிட்டு. ஒரு அன்பீட்டபிள் ஆரேட்டர் அப்படின்றத சொன்னீங்க. ரெண்டு விஷயம், இப்போ கலைஞரை விமர்சித்து நீங்க அதிமுக மேடைகள்ல பேசியிருக்கீங்க. கலைஞர் வந்து உங்களை வாய் வியாபாரின்னு சொன்னாரா, சொல்லியிருக்காரா? அப்படி நாக்கு வியாபாரின்னு சொன்னாரா? அதுக்கு விமர்சனம் பண்ணி நீங்க பேசுனீங்க, என்ன நீ வந்து வியாபாரின்னு சொல்றியா, நீ யார் அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா பேசியிருப்பேன். இருங்க அதான் சொல்றேன், அதை பேசியிருக்கீங்க. அதே நாஞ்சல் சம்பத் கலைஞர் பிறந்த ஆண்டு, அந்த ஆண்டினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி நீங்க இப்ப சேகர் பாபு சொன்ன ஒரு கூட்டத்துல நினைக்கிறேன், திராவிட பயிலரங்கம் ஒரு கூட்டம், அப்போ அங்க லெனின் பிறந்தாரு ஒரு பக்கம் அப்படின்றத இது ரெண்டும் எப்படி உங்களால முடியுது? ரெண்டையுமே உங்களால எப்படி? அதான் நான் சொல்ல, எந்த மேடையிலும் ஜெயிக்கணுங்கிறேன்ல, நான் எந்த மேடையிலும் தோக்கப்படாது. நான் வரலாற்றில் கலைஞர் வரலாற்றில் வாழும் ஆண்டுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து 1924 அன்பகத்துல பேசினேன். 1924 என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பேசி கலைஞரை கொண்டு வந்து கோட் பண்ணி பேசுறேன். அந்த விழாவில தான் அண்ணா ஆலந்தூர் பாரதி பேசி வழக்கு பதிவாகி பதிவாகி அவரை விடிய காலம் கைது பண்ணதுக்கு எடப்பாடி போலீஸ் அனுப்புனான். அவர் எப்படி தப்பிட்டாரு, இல்லைன்னா அன்னை ஜெயில அடைச்சிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்தல. அதுதான் திமுக. அது நடத்தி இருக்கணும், அவங்க நடத்தல. நான் ஏன் நடத்தலைன்னு கேட்கறது, யார்ட்டையும் வாய்ப்பெல்லாம் கேட்டு போய் நிற்க மாட்டேன். ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்கல, நான் அந்த விட்டேன். எனக்கு எழுதணும்னு இருக்கேன், வரலாற்றில் வாழும் ஆண்டுகள்னு கலைஞரை பற்றி எனக்கு காலமும் சூழலும் ஒத்துழைச்சா எழுதணும்னு இருக்கேன். வைகோ ஸ்டாலின் இதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ரெண்டு பேரையும் பார்த்திருக்கீங்க. ரெண்டு பேருடைய தற்போதைய நிலை நீங்க ஆரம்பத்துல பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற நிலையும் ஒப்பிட்டு பார்த்தால் என்ன சொல்லுவீங்க? வைகோ அண்ட் ஸ்டாலின் அடைந்திருக்கிற இடம் ரொம்ப உயரமானது. அதோட ஒப்பிடுமா வைகோ பள்ளத்துல கிடக்காரு. ஏன்னா தேசிய அரசியல் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக அவர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். பகை பாராட்டுகிற அரசியல் அண்ணன் ஸ்டாலின் கிடையாது. பகை பாராட்டுகிற அரசியல் அண்ணன் ஸ்டாலின் இல்லாததுனாலதான் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவருக்கு வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுறார். வைகோட்டை எதிர்பார்க்க முடியுமா? தேசிய அரசியல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற இடத்துல அண்ணா ஸ்டாலின் இன்னைக்கு தவிர்க்க முடியாத தலைவனாக இருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய தப்பு தாளங்கள், தில்லுமுல்லுகள், திருவிளையாடல்களை துணிச்சலாக விமர்சனம் செய்கிற கட்சி இடதுசாரிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலின் அது செய்றார். வைகோ அங்க ஜிங்ஜாங் போட்டுல இருக்காரு. வைகோவை ஸ்டாலின் ஒப்பிடாதீங்க. ஸ்டாலின் பத்திரை மாற்று தங்கம். அந்த வகையில் நம்ம பேசும்பொழுது அதிகம் பேச்சை பற்றி நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போது திராவிட இயக்க பேச்சாளர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்களோ? பேசியே வளர்ந்த இயக்கம், அவ்வளவு பேச்சாளர்கள் இருப்பாங்க, உங்களை ஈர்த்த பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க, நீங்க இருக்கீங்க. இப்போ பேச்சாளர்கள் அப்படின்றது பெரிய அளவு. மொத்தத்துல திமுக இதுக்கு காரணம் இல்லை, ஊடகங்கள் காரணம். பேச்சாளர்கள் குறைந்ததுக்கு சொல்றீங்களா? என்ன? தொலைக்காட்சிகள் காரணம். பேச்சுன்றதே குறைஞ்சிருச்சு அப்படின்னு குறைஞ்சிடுச்சு. பேச்சுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பிளாட்ஃபார்முக்கு மக்கள் வர்றதில்லை. நீங்க போய் கூட்டம் பாக்குற மாதிரியான அந்த ஏற்பாடுகள் இப்பொழுது இல்ல 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 இல்ல. இப்போ ஒரு நாஞ்சில் சம்பத் பேசுறான்னு சொன்னா கொஞ்சம் ஒரு கூட்டம் வரும். வேற அப்படி உள்ள பேச்சாளர்கள் கண்ணுக்கு தெரியல. நீங்க பார்த்த காலகட்டம் அப்படின்றது இந்த பேச்சாளர் வராருனாலே வண்டி கட்டிட்டு வந்து நிப்பாங்க. 2000 ஸ்கூட்டர் நிக்கும் தீபுரி ஆரம்பம் பேச்சு கேட்க. எத்தனை ஸ்கூட்டர்? 2000. அவருக்கு பேச்சுல ஒண்ணுமே இருக்காது. தீப்பறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் பேச்செல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? வெற்றி கொண்ட பிரமாதமான பேச்சான, ரொம்ப ஆபாசமாக பேசி மேடை பேச்சை மோசமாக்குனதே இவங்க தான் சொல்றாங்களே. பேசுவார். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல தம்பி. ஒரு உங்களுக்கு சொல்றத நயமா சொல்றதுதான், வேற ஆபாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் நயமா சொல்லுவார். அப்படி கூட்டம் வரும் அவருக்கு வெற்றி கொண்டான். அதெல்லாம் தவிர்க்க, அதெல்லாம் அவர் பேசுறதுல ஒண்ணுமே உண்மை இருக்காது. இப்படியே சொல்லுவாரு. நான் பெரியார்ட்ட கேட்டேன், கிழவன்ட கேட்டேன்,
கிழவன்டா சொன்ன, நீ செல்கிறதெல்லாம் சரியில்லைன்னு. பெரியார் அவரு சந்திச்சதே இல்லை. அண்ணாட்ட கேட்டேன், கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் வாரேன் அப்படிம்பார். கலைஞர் அவரு சந்திக்க மாட்டாரு, கலைஞர் சொல்லவும் மாட்டாரு, அப்படி பேசுவார். அதெல்லாம் அதுக்கெல்லாம் அது ஒரு கலை, பேச்சுல அது ஒரு கலை, அது ஒரு டெக்னிக். இப்ப உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்து இந்த இவங்க நல்லா பேசுறாங்களே பரவாயில்ல, நீங்க பார்த்து வியந்த ஆளுமைகளை சொன்னீங்க, உங்களை யாரெல்லாம் ஈர்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த தலைமுறையில நான் இவங்களுடைய பேச்செல்லாம் கவனிக்கிறேன். அடுத்த தலைமுறை ஒன்னை உருவாக்க வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் தம்பி உதயநிதிக்கு இருக்கு. பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், திராவிட இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணும், இந்த கொள்கை லட்சியம் கட்சியை கடத்தணும்னா அதுக்கு பேச்சாளர்கள் வேணும்னு தம்பி உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்தாரு. ஒரு பேச்சு போட்டி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது 17,000 பேர் சேர்ந்தாங்க. இதுதான் திமுக நிகழ்த்திய அதிசயம். இப்போ 17,000 பேருக்கும் மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி. மாவட்டத்தில் கொஞ்சம் பேரை தேர்வு செய்து ரீஜனல் மண்டல பேச்சு போட்டி, அதுக்கப்புறம் தலைமையில பேச்சு போட்டி. நான் ஒரு நடுவர். அதுல இப்ப 200 பேர் அடையாளம் கண்டி இருக்கும். இந்த 200 பேருக்கும் வேலை இல்லை. இப்போ எனக்கே வேலை இல்லை. நான் திமுகவை ஆதரிச்சிருக்கிறேன். பிஜேபிக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் பிஜேபி ஊடுருவ கூடாதுன்னா திமுகவை பெரிய வளப்படுத்தணும், வலுப்படுத்தணும், வாலிபர்களை கொண்டு வந்து இதுல சேர்க்கணும், எல்லாமும் கனவெல்லாம் நான் காண்றேன். எனக்கு வாய்ப்பு இல்லை. நானே வேலையில் இருக்கு, பட் ஆனா வீரியமாக எடுத்து போறது வாய்ப்பு இல்லை. நான் வேலை திட்டம் அப்படின்றது இல்ல, வேலையில்லா பட்டதாரி மாதிரி இருக்கேன். உங்களுக்கு உங்களை ஈர்த்த பேச்சாளர்களை சொன்னீங்க. உங்களுக்கு அடுத்த வந்ததுல உங்களுக்கு பிடிச்ச பேச்சாளர்ன்றது யாருமே கிடையாதா? உங்களுக்கு வயதில் குறைவாக சொல்றாங்க, உங்களுக்கு அப்புறம் பேச வந்தாங்க, இந்த பையன் பேச எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த கட்சியில இவர் பேசுறது எனக்கு பிடிக்கும், யார் அப்படி உருவாகல? வேதனையா அப்படி யாருமே உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பேசினவங்க நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. இல்ல இருக்காங்க. தமிழன் பிரசன்னா தம்பி, அவன் பேசுவான். தமிழன் பிரசன்னா பிடிக்குமா உங்களுக்கு? அவன் பிளாட்ஃபார்ம்ல நிப்பான். நிக்கணும்ல, கன்சிஸ்டன்டா யார் இருந்துட்டே இருக்கா. ஆமா, அவன். அதுக்கு பிறகு நானே தயார் பண்ணவன் தான் கரூர் முரளின்னு ஒரு தம்பி. என்ன செய்யறான் சிக்கல்னா தம்பி, படிக்கிறது இல்லை. அவன் படிக்கிறது இல்லை. முதல்ல அவனுக்கு மேடை கிடைக்கிறது இல்லையே. அவனுக்கு ஒரு ஒரு அவன் அத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லை. இப்போ பேச்சாளர்னு ஒருத்தர் இப்போ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஒரு ஒன்றும் பண்ணலாம், தேர்ந்தெடுத்து யூடியூப்ல பேசி பேசி இனிமேல் வாழ முடியாது. கலைஞர் உங்கள்கிட்ட சொன்னதை இப்ப பண்ண முடியாது. அவர் சொன்னால பேசிய பணக்காரனா இல்லாம் ஆனீங்களா? பணக்காரன் ஆகல, ஒரு பணக்காரன் எட்டாத உயரத்தை எட்டிட்டேன். ஏன்னா என் 2 பிள்ளைகள் டாக்டர் ஆகிட்டேன். பணக்காரனால முடியுமா டாக்டர் ஆக்க? இந்த காலகட்டத்துல கஷ்டம்தான். ஆமா, நான் ஆக்கிட்டேன். இப்ப மேடை பேச்சுக்கள் வந்து திராவிட இயக்கத்துல இருந்து வெளியேறி நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிடுச்சோ? ஏன்னா இல்ல நான் சொல்றேன், இப்ப என்னோட ஜெனரேஷன்ல பயங்கரமா எல்லாரையும் ஒரு ஈர்த்த ஒரு பேச்சாளர் அப்படின்னா சீமான சொல்லலாம். நிச்சயமாக அவர் என்ன பேசுறாருன்றதை தாண்டி கன்வின்சிங்கா பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு, அவர் என்னென்னமோ பேசுறாரு, ஆனா பேசுறாரு சீமான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டம். இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு 30 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா அதுல முக்கால்வாசி அவருடைய பேச்சுக்காக விழுந்த வாக்குதான். அப்போ திராவிட இயக்கம் ஆட்சியை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படி டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கான கொள்கை கொண்டு போறதுக்கான அந்த வேலைலாம் முடிஞ்சு போச்சு. ஆட்சியை பிடிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்ப நாம் தமிழர்னு ஒரு கட்சி வராங்க, அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்ற வேகத்துல போறாங்க, இருக்கிற இந்த ஆட்சியெல்லாம் மோசம் பேசுறாங்க. இப்ப திமுக என்ன காங்கிரஸை பார்த்து சொன்னிச்சோ அதை நாம் தமிழர் வந்து திமுகவை பார்த்து, திமுக திராவிட இயக்கம் பார்த்து சொல்லுது. அப்போ அவங்க கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கு. உங்களுடைய மேடை பேச்சு தளத்தை நாம் தமிழர் கைப்பற்றிடுச்சா? அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவருக்கு கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். தமிழன் தானே ஆள்றான். நீங்களும் போலி தமிழர்கள் அப்படி சொல்லுது என்ன ஆதாரம் இருக்கு? அதாவது அண்ணா சொல்வாரு, காயங்களை நியாயப்படுத்தக்கூடாது, நியாயங்களை காயப்படுத்தக்கூடாது. அண்ணாவுக்கு வார்த்தை. இந்த வேலை சேரவன் தான் சீமான்.
நியாயங்களை காயப்படுத்துகிறான். காயங்களை நியாயப்படுத்துகிறான். பெரியார பேசலாமாங்க? பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்னு நான் சொல்லல. கடவுளையே கேள்வி கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம். எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுல ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்திற்கு பெரியார் பாடுபட்டது மாதிரி ஒரு தலைவர் உலகத்துல எங்கேயும் பாடுபட்டது. அவரை பேசுறானே, நாக்கு அழுகாத நாய்க்கு. அவருக்கு பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா? அன்றாடம் போதையில் புரளுகிற எருமை நீ போய் பெரியார பேசுற. அவன் சுகங்களுக்கு அடிமை வராத சூரிய பருந்து பெரியார். ஆசா பாசத்தை அலட்சியப்படுத்தியவர் பெரியார். ஒரே நேரத்தில் 8 பதவியை ராஜினாமா செய்தவர் பெரியார். இருண்டு கிடக்கிற இதயங்களுக்கு விடுவதற்காக தன்னை வருத்தி கொண்டு உழைத்தவர் பெரியார். யாரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது என்று இந்த நாட்டில பல பேர் நினைத்து கொண்டிருக்காங்களோ அந்த வல்லாதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே தலைவன் பெரியார். நீ அவரை பேசுற? நீ ஒண்ணு சொல்ற தம்பி, அண்ணாவை மாதிரி அண்ணாவுக்கு முன்னும் பின்னும் உலகத்திலே எந்த தலைவன் கிடையாது. அறிவாளி. அண்ணாவினுடைய அறிவின் மேதாவிலாசத்திற்கு ஈடாக உலகத்திலே ஒரு தலைவர் இன்னும் பிறகல. நீ இந்த அண்ணாவை கேள்வி கேட்கிறிய? நீ சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலே காவி படிந்திருக்கிற பற்கள், கீழே இருக்கிற பட்டன் மேல, மேல இருக்கிற பட்டன் கீழே, அழுக்கு படிந்த வேட்டி, 4 அடி உயரம், ஒளி கக்குகிற கண்கள், 4 அடி இமயம். அந்த அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் proud to call myself a Dravidian. நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். எங்க பேசுனது? ஒன்ன மாதிரி சந்தையில இல்ல, சதுக்கத்தில் அல்ல, திருமுனையில் அல்ல, நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் பேசி 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்ற பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்த உடனே, அண்ணா நானும் திராவிடன் தான், ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு. அண்ணாவை விமர்சிக்க இந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு தகுதி இருக்கா? நீ காயத்தை நியாயப்படுத்துகிறாய், நியாயத்தை காயப்படுத்துகிறாய். நீ எல்லாம் பேச்சாளனே கிடையாது. நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க, அந்த கட்சி கூட்டம் கூடுறது அப்படின்றத நீங்க இதெல்லாம் கலைஞ்சிரும். நான் கலைஞ்சிட்டே இருக்க, கலைஞ்சிரும், காணாம போயிடும். உச்ச நீதிமன்றமே இவனை கூண்டிலேற்றி தண்டிக்கும். விரைவில் பாருங்கள். ஆனா அவர் சொல்றதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பிகள் ஒரு படை, ஒரு கூட்டம், அந்த கூட்டம் விலகும். இது மாயே அவன் நம்புவான். வெறும் பொய்யை புரட்டை சொல்லியே இத்தனை கூட்டத்தை. ஆமா ஆமா ஆமா. மக்கள் திராவிட ஆட்சிகளால வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. எங்க வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லு. எதை சொல்லுவ நீ? இல்ல, நமக்கு ஒரு பொற்காலம் இருந்தது, அந்த பொற்காலத்தை அவர்கள் அளித்து, பொற்காலத்தை இன்னைக்கு மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார் ஸ்டாலின், செய்தார் கலைஞர். எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு தமிழ்நாட்டுல? பீகார்ல போய் பார், ஒரிசாவில் போய் பார், ஊபியில போய் பார். 56% மக்களுக்கு வடபுலத்தில் ஆரம்ப கல்வியே கிடையாது தம்பி. தமிழ்நாடு எங்கே இருக்கு இன்னைக்கு? காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல மலரவே இல்லை அப்படின்றதுதான். காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி, அதை விட நல்ல ஆட்சி கலைஞர் ஆட்சி, அதை விட நல்ல ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி. அப்ப மேடை பேச்சை சீமான் எடுத்துக்கொண்டார், அந்த கட்சியை எடுத்துக்கொண்டார். அவரை ரசிக்கிறாங்களே, நம்புறாங்களே. உங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுனதோ அந்த மாதிரி கூடுறாங்களே. அதெல்லாம் மாயை, விலகிடும், நிலைக்காது.
நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது. ஆட்சியா? காரைக்குடி ஆட்சியை பிடிக்க முடியாது. இப்போது தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பல கட்சிகள் தோன்றி இருக்கு. அந்த கட்சிகளை பத்தி உங்களுடைய சில வரிகளை கேட்க விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பாடையை நோக்கி பயணம் செய்கிறது. தேமுதிக தேங்கிவிட்டது. நாம் தமிழர் கட்சி நாதியற்று போய்விடும். தவேகா தமிழக வெற்றி கழகம் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. இப்போது இளைஞர்கள் அரசியல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்றது? நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிற செய்தி, வாசியுங்கள், யோசியுங்கள், தேடுங்கள், போதையின் பாதையில் சிக்கிவிடாதீர்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறவர்கள் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது. அரசியல் தெளிவோடு இருக்காங்களா தமிழ்நாட்டு இளைஞர்கள்? இருப்பார்கள். இறுதியா ஒரு கேள்வி, அரசியல் ரீதியாக தவறான முடிவுகள் நீங்க எடுத்திருக்கதா உணர்ந்திருக்கீங்களா? இந்த ஒரு காலம் உணரல. அப்பெல்லாம் உணரல. பேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இது ஒரு திருக்குறள். நான் எடுத்த முடிவு அந்தந்த காலத்திற்கு எனக்கு நியாயமாகப்பட்ட முடிவு. நான் எடுத்த முடிவை நானே குறை சொல்ல விரும்பல. ஒரு மேடையில தோற்கக்கூடாது அப்படின்றது அதுதான் என்னோட கொள்கை. எந்த மேடையில நான் ஜெயிக்கணும் அப்படின்றது அதுக்காக தான் நான் வாழ்றேன்ற அளவு நீங்க சொன்னீங்க. ஏதாவது ஒரு மேடையில நம்ம ரொம்ப ஒரு வரம்பு மீறி பேசிட்டோம், இல்ல தேவையில்லாம பேசிட்டோம், அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டா? எந்த மேடையிலும் அப்படி நான் பேசினதாக வருத்தப்பட்டதே இல்லை. ரிக்ரெட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்ல? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இன்னும் பேசணும்னு விரும்புறேன், இன்னும் சாதிக்கணும்னு விரும்புறேன். என்னை இயக்கி கொண்டிருப்பதே அந்த தாகம்தான். ஒரு தள்ளி போட முடியாத தாகம் என்ற இன்னும் இருக்கு. அதை இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அதை பயன்படுத்துவேன். ரொம்ப நன்றி சார். உங்களை வந்து நான் எப்படி பார்த்தனோ, என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சனோ ரொம்ப நாளா, அதை நான் இன்னைக்கு வந்து கேட்டுட்டேன். உங்கள்கிட்ட வந்து பல முக்கியமான தகவல்களை வந்து நான் கேட்டிருக்கேன், நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்களும் பல நேர்காணல் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைய தினம் இந்த அரங்குக்கு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. நண்பர்களை பார்த்துருப்பீங்க வீடியோவை. உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.